நாங்கள் 8 மணிக்கு ஆரம்பிக்கிறேன்னு சொன்னு நாங்கள் இப்போ ஆரம்பிப்போம். இன்ஷா அல்லாஹ் ஜாயிண்ட் ஆகிறார்கள், அடுத்தார்கள் ஜாயிண்ட் ஆகாது. இந்த கிளாஸ்ல வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த குரூப்ல இருந்திருந்தேன்னு சொன்னா நிறைய சாம்பிள்ஸ், வீடியோ, போட்டோஸ்ன்னு நிறைய சாம்பிள்ஸ் நாங்கள் இந்த குரூப்ல போட்டோம். அதெல்லாம் ஏஐ மூலமா நாங்கள் செஞ்சது தான். இன்றைக்கு இந்த வெபினார்ல நாங்கள் ஏஐ மூலமா என்னென்ன விஷயங்களை செய்யலாம்ன்ற விஷயங்களை தான் நாங்கள் பார்க்க போறோம். இந்த வெபினார் முடிந்தது பிறகு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு கோர்ஸ் ஒன்று ஆரம்பிப்போம். நீங்க யார் சரி அது பயனுள்ளது கருதின்னு சொன்னா நீங்க அதில் ஜாயின்ட் ஆகலாம். அந்த வகையில நாங்கள் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்றை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஏஐ இன்றைக்கு ஒரு மிக வேகமாக டெவலப் ஆயிட்டு வர ஒரு டூல்னு சொல்லலாம். நிறைய வேலைகளை நாங்கள் இன்றைக்கு ஏஐ மூலமா செய்யறது வந்து மிச்சம் லேசாக போயிட்டு, அந்த வகையில் எதிர்காலத்தில் வந்து தொழிலுண்டு நாங்கள் போகிற நேரத்திலையும் ஏஐ நாலேஜ் இல்லாமல் நாங்கள் தொழிலுண்டு பெற்றுக்கொள்றது கஷ்டமாக இருக்கும். ஏஐக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிற சில விஷயங்கள் நீங்கள் பார்க்குற நேரத்திலையும் அதை புரிந்து கொள்ளலாம். இந்த செஷனில் நான் ஸ்லோவாக தான் செய்வேன். நீங்களும் என்னோட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். நாங்கள் இதில் வந்து ஒரு டிசைன் ஒன்று உருவாக்குற நேரத்தில், ஒரு இமேஜ் ஒன்று அல்லது ஒரு வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணுற நேரத்தில் நாங்கள் அதுக்குரிய ப்ராம்ப்டை நாங்கள் டைப் பண்ணுவோம். அந்த ப்ராம்ப்டை டைப் பண்ணதுக்கு பிறகு அது நான் இது ஆன்லைனில் நடக்கிறதால சர்வரில் போய் அங்கிருந்து மறுபடியும் ரிப்ளை வந்து ரிசல்ட்ஸ் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எனவே எல்லாரும் ஒர்க் பண்ணுற நேரத்தில் எல்லாரும் அந்த ரிசல்ட்ஸ் எடுக்கும் வரங்காட்டியும் வெயிட் பண்ணினா எங்களுக்கு முடிக்கலாம் போகும். அதனால நான் ஸ்லோவாக செய்வேன். இயன்றளவு நீங்கள் செய்ய பாருங்க. இது ஒரு இன்ட்ரடக்ஷன் செமினார்ன்றதால நீங்கள் யார் சரி மிஸ் ஆனது சொல்லி ஒரி பண்ண தேவையில்லை. நான் ஏஐ கிளாஸ் ஆரம்பிக்கிற நேரத்தில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டைம் எடுத்து செய்வோம். எனவே அதனால யாரும் அந்த சரி ஒரு செக்ஷன் விடுபட்டான்னு சொல்லி ஒரு கவலைப்பட தேவையில்லை. அடுத்த விஷயம், நாங்கள் இந்த ஏஐ டூல்ஸுக்கு லொக் ஆகிறதுக்கு எங்களுக்கு இமெயில் ஒன்று வேணும், ஜிமெயில். அப்போ நீங்கள் உங்களோட ஜிமெயிலும் அதுக்குரிய பாஸ்வேர்டும் தெரிஞ்சிருந்தால் தான் லொக் ஆகலாம். எனவே ஜிமெயில் உள்ளாக்கள் தான் இந்த வேலையை செய்யலாம், மற்றாக்கள் வந்து பரவாயில்லை, நீங்கள் பார்த்துட்டு இருங்க. ரைட், ஓகே. நாங்கள் இப்போ ஆரம்பிப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் 3 டூலை பற்றி பார்க்க போகிறோம். 3 டூலை பற்றி தான் நாங்கள் படிக்க போகிறோம். ஒன்று ChatGPT, அடுத்து வந்து கூகுள் ஃப்ளோ, அடுத்து வந்து கூகுள் ஜெமினாய். இது 3 டூலையும் தான் நாங்கள் பார்க்குறோம். நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்கு, சரியா? நாங்கள் அதெல்லாம் பார்க்கறதுக்கு டைமும் இல்லை. அதே நேரத்தில் நிறைய டூல்ஸ் வந்து பே பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், ஃப்ரீ இல்லை. ரைட், ChatGPTயும் வந்து நாங்கள் பே பண்ணக்கூடிய தான், இருந்தாலும் எங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷனை யூஸ் பண்ணலாம். கூகுள் ஃப்ளோவை பொறுத்தவரை நாங்கள் இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு, இமேஜ்களுக்கு எங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷனை யூஸ் பண்ணலாம். ஜெமினியும் அப்படித்தான். வீடியோ கிரியேஷன் பண்ணுற நேரத்தில் மட்டும்தான் எங்களுக்கு அந்த பே பண்ணி செய்ய வேண்டிய நிலைமை ஒன்று இருக்குது. அதுவும் நாங்கள் எப்படி சீப்பாக செஞ்சு கொள்ளலாம்ன்றது நாங்கள் பார்ப்போம். அந்த வகையில் இந்த 3 டூலை நாங்கள் எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, ஃப்ரீயாக யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸுக்கு இப்போ இதுதான் இருக்குது. இதை விட நிறைய இன்னும் சைட் இருக்குது. அது எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் பே பண்ணணும். ஆனால் அட்வான்ஸ் சைட், நீங்கள் கமர்ஷியலாக ஒரு பிஸ்னஸாக நீங்கள் செய்கிறேன்னு சொன்னால் அந்த சைட்டுக்கு நீங்கள் பே பண்ணி எடுத்து செய்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ ஃப்ரீ சைட்டை பார்ப்போம். என்னத்துக்கு காரணம்னு சொன்னால் எல்லாருக்கும் அது லேஸுன்ற காரணத்துக்காகத்தான் நாங்கள் இந்த ஃப்ரீ சைட்டை பார்ப்போம். இதில் ChatGPT எங்களுக்கு தேவைப்படுற அதிகமாக நாங்கள் அந்த கோடுகளை, ப்ராம்ப்ட்களை ஜெனரேட் பண்ணுறதுக்கு. அதனால நான் ChatGPT நாலேஜ் ஒன்று வேணும். நான் நினைக்கிறேன் இதில் ChatGPT பாய்க்கிறார்கள் இருப்பீங்க சாதாரணமாக. ஏன்னா ChatGPT வந்து எல்லாரும் போல தேவை பாய்க்கிறாங்க. அதே நேரத்தில் ChatGPT பாவிக்காதாக்கள் அல்லது தெரியாதாக்களும் இருப்பீங்க. அதனால நான் ChatGPT சம்பந்தமான பேசிக் சில விஷயங்களை சொல்லிட்டு நான் எங்களோட மெயின் செக்ஷனுக்கு போறேன். ஏன்னா புதிய ஆக்களுக்கு அல்லது ChatGPT பாவிக்காத ஆக்களுக்கு அதை நான் விட்டேன்னு சொன்னா கஷ்டமா இருக்கும். அதனால முதலாவது நாங்கள் ChatGPT கொஞ்சம்
பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் மெயின் செக்ஷனுக்கு போவோம். ஓகே, இப்போ நாங்கள் ஆரம்பிப்போம். நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால், முதலாவது எங்களோட இன்டர்நெட்டுக்கு போகணும். நான் க்ளோஸ் பண்ணிட்டு நான் இதில் போகிறேன். உங்களுக்கு இன்டர்நெட் போகிறேன்னு சொன்னால் எங்களுக்கு ஃபயர்ஃபாக்ஸ் இருக்குது அல்லது க்ரோம் இருக்குது. இந்த ப்ரௌசரை கிளிக் பண்ணி போகலாம். இந்த ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரை கிளிக் பண்ணி போகலாம். அதே மாதிரி கூகுள் க்ரோமை கிளிக் பண்ணி போகலாம். இதை கிளிக் பண்ணியும் போகலாம். ரைட், இப்போ நீங்கள் உங்களோட மெஷினில் நீங்கள் யூஸ் பண்ணுறாக்கள் ஃபயர்ஃபாக்ஸ் அல்லது கூகுள் க்ரோம் இந்த ப்ரௌசரை பாய்க்கலாம். ஆனால் நான் இப்போ ஆரம்பிக்க போகிற வந்து ஒப்பேராவில். ரைட், இந்த ப்ரௌசரில் தான் நான் ஆரம்பிக்கிறேன். என்னடா இந்த ப்ரௌசர்லேயே நான் ஆல்ரெடி லொக் ஆகிட்டேன் இந்த அக்கௌண்ட்டுக்கு. அதனால நான் லொக் பண்ணுறேன் எப்படின்றத உங்களுக்கு காட்டித்தரோன்றதுக்காக வேண்டி நான் ஒப்பேரா போகிறேன். நீங்கள் எது சரி இன்டர்நெட் ப்ரௌசர்ன்றது போங்க. முதலாவது ஜிமெயில் உள்ள ஆக்கள் நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட ஜிமெயிலால் முதலாவது இதில் நீங்கள் போய் இந்த சர்ச் இடத்துல இந்த இடத்துல டைப் பண்ணுங்க gmail.com சொல்லி டைப் பண்ணி gmail.com டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் போய் ஜிமெயில் எடுங்க. gmail.com டைப் பண்ணி நீங்கள் முதலாவது ஜிமெயிலால் லொக் ஆகிக்கொள்ளணும். அப்போ எங்களுக்கு லேசி. ரைட், அப்போ நீங்கள் இந்த இடத்துல கூகுளில் போய் மறுபடியும் நான் செய்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் gmail.com டைப் பண்ணி இந்த ஸ்லோவாக செய்கிறேன், புதிய ஆக்களுக்கு கொஞ்சம் பிடிச்சி கொள்றதுக்காக வேண்டி நீங்கள் என்டர் பண்ணினா ஜிமெயில் வரும். இதில் நீங்கள் ஜிமெயிலுக்கு போய் முதலாவது நீங்கள் உங்கள்கிட்ட ஜிமெயிலால் லொக் ஆகிக்கோங்க. நான் ஆல்ரெடி லொக் ஓகே, இப்படி வரும். இந்த இடத்துல உங்கள்கிட்ட ஜிமெயிலை டைப் பண்ண வேண்டி வரும். அப்போ நான் டைப் பண்ணுற என்னுடைய ஜிமெயில் வந்து நான் இமெயில் அட்ரஸை டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பண்ணுறேன். அடுத்து என்ன பாஸ்வேர்டை கேட்டு வரும். பாஸ்வேர்டை நான் டைப் பண்ணுறேன். பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பண்ணி இதால் லொக் ஆகுங்க. நீங்கள் சில நேரம் ஃபர்ஸ்ட் டைம் லொக் பண்ணுற நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு அந்த ஃபோனுக்கு மெசேஜ் வந்து வரதுக்கு ஒரு மெசேஜ் வரையலாம், ஓடிபி மாதிரி. உங்களோட ஃபோன் நம்பர் என்டர் பண்ண சொல்லி வந்தால் நீங்கள் அந்த கார்ட்டின் ஃபோன் நம்பர் என்டர் பண்ணினா மெசேஜ் வந்து வரும், ஓடிபி நம்பர் ஒன்று மாதிரி. அந்த நம்பரை நீங்கள் என்டர் பண்ணி திரும்பி என்டர் பண்ணுறதுக்கு இதில் ஆப்ஷன் வந்து வரும். நீங்கள் என்டர் பண்ணி போகணும். சரியா? அப்படி இல்லாட்டி இப்படி நீ லொக் ஆகலாம். இப்போ நான் ஜிமெயிலுக்கு லொக் ஆகிட்டேன். சரியா? ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் அடுத்த இன்னொரு இதில் போய் இன்னொரு இதோண்ட கிளிக் பண்ணியிருப்போம். என்ன விண்டோவண்ட கிளிக் பண்ணி ChatGPTக்கு போகிறோம். இப்போ நான் ஜிமெயிலுக்கு லொக் ஆகிட்டேன் தான். இப்போ நீங்கள் டைப் பண்ணுங்கள் ChatGPTன்னு டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்க. இது புதிய ஆக்களுக்கு தான் நான் சொல்ல, ChatGPT யூஸ் பண்ணாத ஆக்களுக்கு. இதில் நீங்கள் போய் என்ன செய்யுங்க, ChatGPTயை கிளிக் பண்ணுங்க. இப்போ இப்படி ஒரு விண்டோ ஒன்று வரும். வந்தது போல நீங்கள் லொக் ஆகணும். இது ரைட், லொக் இப்படி ஒரு விண்டோ ஒன்று வரும். இதுல வந்து லொகின் என்று சொல்லி இந்த இடத்துல காட்டும். இந்த இடத்துல லொகின் என்று காட்டும். சரியா? இந்த லொகின் என்று காட்டும். அதில் நீங்கள் வைத்து லொகினை கிளிக் பண்ணுங்க. லொகினை கிளிக் பண்ணினா கண்டினியூ வித் கூகுள்னு வரும். இதை கிளிக் பண்ணால் உங்களோட இமெயில் மூலமா லொக் ஆகிடும். அவ்வளோதான். இதே மெத்தடை தான் நாங்கள் பாதிக்க போகிறோம் கூகுள் ஜெமினாய்க்கும் கூகுள் ஃப்ளோவுக்கும். சரிதானே? இப்படி நீங்கள் லொக் ஆனா கீழே நீங்க பாருங்க உங்களோட பேர்ல இந்த இடத்துல காட்டும் நீங்கள் லொக் ஆகிட்டீங்கன்னு சொல்லி. இதுதான் ChatGPT. இப்போ நாங்கள் ChatGPTல எப்படி செய்யறதை பார்ப்போம். யாரும் சரி லொக் பண்ண கிடைக்கலன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் ரெக்கார்டிங்கை தரேன், நீங்கள் பொருள் டைம் எடுத்து செய்யுங்க. ரைட். ChatGPT என்ன? நான் ChatGPTயை பற்றி பேசிக்காக சில விஷயங்களை ஸ்பீடாக சொல்லிட்டு குயிக்காக முடிச்சுட்டு எங்களோட மெயின் செக்ஷனுக்கு போவோம். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் ChatGPTயை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு இருப்போம். ChatGPT தெரியாதாக்கள், யூஸ் பண்ணாதாக்களுக்கு நான் என்னன்றதை பற்றி, அதால் என்ன செய்யலாம்ன்றதை பற்றி பேசிக்காக காட்டுறேன். இதில் நீங்கள் ஆஸ்க் எனிதிங்னு இருக்கு, நீங்கள் விருப்பமானதை கேட்கலாம், அது அதுக்குரிய பதிலை தரும். ஓகே, நான் சும்மா சாம்பிள் லேசாக கேட்குறேனே, சும்மா ஒரு கேள்வி கேட்குறேன். வாட் இஸ் த ஏரியா ஆஃப் ஸ்ரீலங்கா? இலங்கையிட பரப்பளவு எவ்வளோன்னு கேட்குறேன்.
நீங்கள் இப்போ டைப் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணினா அது தரும் எங்களுக்கு டீட்டெயில்ஸ். த ஏரியா ஆஃப் ஸ்ரீலங்கா அப்ராக்சிமேட்லி 65610 ஸ்கொயர் கிலோமீட்டர் டீட்டெயில்ஸ் எல்லாம் தரும். இதெல்லாம் வாய்ச்சி கொண்டிருக்க தேவையில்லை, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தரும். சரியா? ரைட். அதே மாதிரி என்ன கேட்கலாம், வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஸ்ரீலங்கா. நீங்க யோசிக்கலாம் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானேன்னு சொல்லி. நாங்கள் பெரிய விஷயங்களுக்கும் போவோம். இன்னொன்று கேட்போம், விச் இஸ் த பிகஸ்ட் ஐலண்ட், உலகத்தில் ஆகப்பெரிய ஐலண்ட் தீவு எதுன்னு கேட்போம். அதுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். கிரீன்லேண்ட் தருது. நான் இன்னொரு விஷயத்த கட்டாயம் சொல்லணும், ஏஐ தார எல்லாம் வந்து நீங்க கண்ணை மூடிக்கொண்டு நம்பவே இயலாம். சரிதானே? நாங்கள் டபுள் செக் பண்ணிக்கொள்ளணும். அது ஏஐன்னு சொல்லுது. சரியா? நாங்கள் அந்த ஏஐ தாரதெல்லாம் சரின்னு இல்லை, பிழைகளும் இருக்கு, அதை மனசுல வச்சுவாங்க. ரைட். இதுல வந்து பாருங்க என்ன நன்மைன்னு சொன்னா, இதுல த பிகஸ்ட் ஐலாண்ட் இன் த வேர்ல்ட் இஸ் கிரீன்லேண்ட் தந்துட்டு அது எவ்வளவு சைஸ்ன்னு தருது, அது எங்க இருக்குன்னு தருது, நிறைய விஷயங்களை தருது. சரியா? ஓகே, நான் இன்னொன்று எடுக்கிறேன். வாட் இஸ் த கேபிட்டல், வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ரஷ்யா. ரஷ்யாவோட கேபிட்டல் வந்து போடுறேன். நீங்க டைப் பண்ற டைம்ல ஸ்பெல்லிங்கள் பிழையானதுக்கு பிரச்சனை இல்லை, அது எடுத்துக்கொள்ளும். அதே மாதிரி கிராமர் பிழையானதுக்கும் பிரச்சனை இல்லை. சரியா இங்கிலீஷ் கிராமர் படி டைப் பண்ணணும்னு இல்லை. அதே நேரத்தில் நீங்க இங்கிலீஷ்ல தான் டைப் பண்ணணும்னு இல்லை, தமிழ்லையும் டைப் பண்ணலாம். தமிழ் டைப்பிங் தெரியும்னு சொன்னா நீங்க தமிழ்ல டைப் பண்ணலாம். நாங்கள் இப்போ இங்கிலீஷ்ல டைப் பண்ணா அது லேசி எங்களுக்கு, தமிழ்ல டைப் பண்றதை விட, அதனால இங்கிலீஷ்ல தான் டைப் பண்றேன். ரைட். ஓகே, இப்படி கொடுத்தா ரஷ்யாவோட கேபிட்டல் மாஸ்கோன்னு தருது. சரிதானே? ஓகே, அதோட போட்டோஸையும் தருது. இது நார்மலா ChatGPT. சரியா? அதை விட நாங்கள் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போறேன்னு சொன்னா, நீங்க ஒரு மாணவன் வைங்களேன், உங்களுக்கு படிச்சு கொள்ளணும் சில விஷயங்கள். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அந்த விஞ்ஞானியை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும், ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கணும். அப்போ உங்களுக்கு கொடுக்கலாம், டெல் மீ அபவுட் ஐன்ஸ்டீன். ஸ்பெல்லிங்கை கொஞ்சம் சரியா அடிச்சுக்கலாம், எத்தனை ஐன்ஸ்டீன் ஈக்கோ தெரியாது, TEIN. இப்படி கொடுத்தா என்ன நடக்குன்னு பாருங்க. அவரோட போட்டோவோட அவரோட கண்டுபிடிப்புகளோட எல்லா டீட்டெயில்ஸும் வருது. அப்போ நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் எழுதணும் சொன்னா அப்படி கொடுக்கலாம். சரியா? தாமஸ் அல்வா எடிஷனை பத்தி கேட்கலாம், நிறைய விஷயங்களை கேட்கலாம். ரைட். நான் இதை ஒவ்வொரு விஷயத்த கொஞ்சம் டச் பண்ணிட்டு போறேன். நான் இதை கொஞ்சம் ஸ்பீட் பண்றேன். நாங்கள் அந்த எங்களோட இது ஏஐ டூல்ஸ் மற்ற டூல்ஸ்ல வந்து ஸ்லோவாக போகும். இல்லை இந்த பாயிண்ட் என்னன்றதை மட்டும் காட்டுறதுக்காக வேண்டி. இப்போ நீங்க யார் சரி ChatGPT யூஸ் பண்ற புதிய ஆக்கள் இருந்தா உங்களுக்கு விருப்பமான டைப் பண்ணி பாருங்க. சரி, அதை விட இன்னொன்று பார்ப்போமே, நான் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா பார்ப்போமே. குர்ஆன்ல ஒரு விஷயத்த கேட்டு பார்ப்போம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி. இன் ஹோலி குர்ஆன், in how many places mentioned about zakat. சரி, குர்ஆன்ல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிட்டு நம்ம அதோட இன் ஹவு many in holy குர்ஆன் இந்த பிள்ளை ஆயிட்டு. ரைட், ஒரு டைப் பண்ணோம். in holy குர்ஆன் in how many places mentioned about zakat. அதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான், நான் கரெக்ட் பண்ணல. ஹவு many பிரச்சனைல கொடுத்து பார்ப்போம். தரும். The word zakat itself appears about 32 times. டீடைல்ஸ் அந்த சூரா என்ன எல்லாம் தருது. சரியா? ஓகே, இதை நான் தமிழ்ல தேவைண்டா என்ன டைப் பண்ணலாம். கேன் யூ டிரான்ஸ்லேட் இன்டு தமிழ். இப்போ தமிழ்ல வரும். சரியா? அப்ப நீங்க யோசிங்க, எங்களுக்கு எப்படி எங்கட வேலை டே டு டே லைஃபுக்கு இதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இது வந்து பேசிக்கான சில விஷயங்கள். ரைட். ஓகே, அதை விட இன்னொன்று பார்ப்போம். நாங்கள் ஒரு ஃபோட்டோ ஒன்று ஒரு வேலை செய்வோம், கொஞ்சம் அட்வான்ஸாக பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. இது ஃப்ரீ வெர்ஷனில் தான் நாங்கள் செய்கிறது. சரியா? நாங்கள் பார்ப்போம். நாங்கள் இதில் வந்து இதெல்லாம் நாங்கள் செய்ய போகிற ப்ராக்டிஸ்க்குரிய ஃபோட்டோஸ். இதில் ஒரு ஜியோமெட்ரி ஃபோட்டோ ஒன்று இருக்குது. இந்த ஃபோட்டோவை நான் அப்லோட் பண்ண போகிறேன். சரியா? இதில் கேள்வி என்னன்னா ஏசி என்னன்னு கேட்குது. இந்த ஃபோட்டோ இந்த கணக்கில் வந்து இதில் விடையா கேட்குது. இதை அப்லோட் பண்ணி பார்ப்போம் ChatGPT என்ன சொல்லுதுன்னு சொல்லு.
ஓகே, இப்போ நான் இப்போ இந்த ChatGPT போயிட்டு இருந்த வந்து இந்த இதில் நான் என்னுடைய ஒஃபிஷியல் வெர்ஷனுக்கே போகிறேன். எனக்கு அதில் ஏசி நான் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு மினிமைஸ் பண்ணிட்டு நான் வளமையாக யூஸ் பண்ணுற ChatGPTக்கே போகிறேன். ரைட், ஓகே. இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இதுக்கு வந்து அப்லோட் பண்றேன். நான் இந்த பிளஸ்ஸை கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஃபோட்டோ அப்லோட் பண்ணலாம். இப்போ நான் என்ன செய்யறேன், அதுல போய் இந்த இதுல போய் இந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி அந்த ஃபோட்டோல கேட்டிக்கு என்னன்னு சொன்னா ஏசி நான் டைப் பண்ண சால்வ் த ப்ராப்ளம்னு கொடுக்குறேன். இது கணக்க செய்தான்னு பார்ப்போம். அந்த இமேஜ் அனலைஸ் பண்ணி பாருங்க. இது சரியா பிழையான்ற வந்து மெட் செய்கிறார்கள் பார்த்தவங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் ChatGPT ஏஐ டூல்ஸ் தாரத்தை 100% கண்ண மூடிக்கொண்டு ஃபாலோ பண்ணல, நான் டபுள் செக் பண்ணணும். இது காட்டுது ஒரு மெத்தடை, இதை சால்வ் பண்ற மெத்தடை காட்டுது. ஏபிசி பிசி ஓவர் கியூசின்னு எல்லாம் போட்டு ஈக்குவேஷன் செய்யற மெத்தடை காட்டுது. சரியா? நீங்க ஒரு ஈக்குவேஷனை கொடுத்து சரியான்னு பார்த்துவாங்க. ரைட், இப்படி வருது. ரைட், ஓகே, ஃபைனல் ஆன்சர். ரைட், அடுத்து வந்து எங்களுக்கு அது மட்டுமல்ல, ஒரு போட்டோவை நான் அப்லோட் பண்ணுங்க பாருங்க. நான் இந்த போட்டோ அப்லோட் பண்றேன். என்ன போட்டோ? இந்த போட்டோ பாப்போம் என்னன்னு சொல்லு. இந்த போட்டோ இந்த ட்ரெண்ட்ல போகிற போட்டோ. ChatGPT கேட்கிறேன் இது என்னன்னு சொல்றேன். Tell me about this image. இது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். reporting on the left is an elderly Middle Eastern cleric wear black turban. Right, இப்போ அது சொல்லுது வந்து clericன்னு சொல்லுது. On the right is the man in dark suit with a red tie pointing towards the viewer, former US president. இப்போ பாருங்க இல்லை பிள்ளை ஆயிட்டு. சரியா? இப்போ இல்லை former US president சொல்லுது. அப்போ நான் சொன்னேன் ChatGPT எல்லாம் சரியா செல்லாதுன்னு சொல்லி. ரெண்டு விஷயம் கொண்டு நீங்க கொடுக்குற போட்டோஸ் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கணும், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. சரிதானே? நான் இதே நேரத்தோட கேட்ட டைம்ல சரியா சொல்லிது. இது ஈரான் இன்னான், இவர் யுஎஸ் டொனால்ட் ட்ரம்ப்னு சொல்லிது. சரிதானே? இப்படி சில பிள்ளையாக சான்ஸும் இருக்கு, சரியா சான்ஸும் இருக்கு. ஓகே, ரைட். அடுத்து நாங்க பார்ப்போம். இதை போட்டோவை போட்டு பார்ப்போம். இந்த போட்டோவை, இது வந்து ஒரு வாட்டர் சைக்கிள் உண்டு. இந்த போட்டோ நீங்க பார்க்குறது இதுல பார்க்கலாம். இதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றேன். சரிதானே? ChatGPT என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். Explain this. This diagram shows the hydrological cycle, the continuous movement of water between. அந்த டீடைல்ஸ் எல்லாம் தருது. சரியா? இந்த வாட்டர் சைக்கிள் டீடைல்ஸ் எல்லாம் தருது. அப்ப பாருங்க எப்படி சில விஷயங்கள் போகுதுன்னா ஒவ்வொரு வித்தியாசமான சில ஆங்கிள் தானே செஞ்சுட்டு போறது. ரைட், ஓகே. அடுத்து நாங்க பார்ப்போம் என்னன்னு சொல்லி. இதெல்லாம் வந்து நாங்க இதுல ChatGPT நாங்க தெரிஞ்சுக்கொள்ற விஷயங்கள் தான். ரைட், நான் இந்த ChatGPT பேசிக்கா கொஞ்சம் சொல்லிட்டு எங்களோட விஷயத்துக்கு நாங்க போவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது ரைட், நாங்க இதை ஒர்க் பண்ற நேரத்துல மறுபடியும் ChatGPTக்கு வருவோம். எனக்கு கோடுகளை செய்யறது தேவைப்படுது, அந்த டைமுக்கு வருவோம். சரியா? இப்ப நாங்க ChatGPT அப்படியே வச்சுட்டு இப்ப எங்களோட மெயின் செக்ஷன் வந்து என்னன்னு சொன்னா இது ஏஐ டூல்ஸ்ல நாங்க எப்படி பாய்க்கின்றது. அதுல முதலாவது நாங்க போறது வந்து கூகுள் ஃப்ளோ. இது சரி இன்ட்ரெஸ்டான ஏரியா, நீங்களும் என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். அதுக்கு நீங்க செய்யணும் என்னன்னு சொன்னா முதலாவது கூகுள் ஃப்ளோக்கு நீங்க போறதுக்கு அதே மாதிரி அந்த ப்ரௌசர்ல போய் இந்த ப்ரௌசர்ல நீங்க போய் இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. இப்ப நாங்க எங்களோட ஏஐ இமேஜ் ஜெனரேஷனுக்கு வருவோம். நான் ChatGPT பத்தி பேசிக்கா சில விஷயங்களை பேசினேன். மறுபடியும் நாங்க திரும்பி அதுக்கு போக வேண்டி வரும். அந்த போற டைமுக்கு அதை பத்தி பார்ப்போம். இப்ப நாங்க வருவோம் எங்களோட மெயின் செக்ஷனுக்கு கூகுள் ஃப்ளோ. நீங்க டைப் பண்ணுங்க கூகுள் ஃப்ளோ.
இப்படி டைப் பண்ண கூகுள் GOOGLE ஃப்ளோ டைப் பண்ணா இப்படி இது வந்து வரும். சரியா? இதுல கூகுள் லெப்ஸ்ன்னு வரும். இப்போ நீங்க இதுல பாருங்க, நான் ஆல்ரெடி எங்களோட ஜிமெயிலால லொக் ஆகிக்கிறேன். இந்த இடத்துல நீங்க பார்த்தா என் எம்ன்னு காட்டுது. சரிதானே? MCC மாவன்லன்னு சொல்லி நீங்க லொக் ஆயிருந்தா லேஸ் எங்களுக்கு. இப்போ நீங்க கூகுள் லெப்ஸை கிளிக் பண்ணினா இது இப்படி போகும். நல்லா பார்த்தவங்க இதை போற மெத்தடை. அது போல நீங்க இதுல அடுத்த ஸ்டெப் வரும், கிரியேட் வித் கூகுள் ஃப்ளோன்னு சொல்லி. இதை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா இன்னொரு விண்டோவுக்கு போகும். ரைட். இப்ப ஓகே, எனக்கு டிரெக்டா வந்துட்டு நீங்க அந்த நான் இந்த இடத்துல நான் லொக் ஆயிட்டேன் ஆல்ரெடி. நான் வெளியே போறேன், இதுல இருந்து சைன் அவுட் பண்றேன். ஓகே, நான் மறுபடியும் போகும் இருக்கு கூகுள் ஃப்ளோக்கு. நான் சைன் அவுட் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருந்து போறேன் பாருங்க. இப்போ நான் டைப் பண்ணுங்க கூகுள் ஃப்ளோ. அது போல கூகுள் லெப்ஸ் போங்க. அதுக்கு பிறகு நீங்க இந்த இடத்துல கிரியேட் வித் கூகுள் ஃப்ளோக்கு போங்க. இப்போ நீங்க கிரியேட் வித் கூகுள் ஃப்ளோ போற டைம்ல இது ஆட்டோமேட்டிக்கா என்ன லொக் ஆகுது. சரிதானே? ஏண்டா நான் லொக் ஆயிட்டேன்றதால உங்களுக்கு புதிய ஆக்களுக்கு வந்து லொக் ஆகிறதுக்கு வரும். நம்ம மறுபடியும் வெளியே போய் பார்ப்போம். லொக் அவுட் பண்ணி சைன் அவுட் பண்ணி இப்போ இப்படி வந்து வரும், சைன் இன் வித் இந்த மாதிரி தான் வரும். புதிய ஆக்களுக்கு இப்படித்தான் வரும். சரியா? புதிய ஆக்களுக்கு வந்து சைன் இன் வித் கூகுள் ஃப்ளோன்னு வரும். சரி, இதுல நீங்க என்ன செய்யணும், சைன் இன்னா கொடுக்கணும். அதே மாதிரி ChatGPT மாதிரி சைன் இன்னா கொடுத்த பிறகு சைன் இன் வரும். இப்ப நீங்க செலக்ட் பண்றதுக்கு வரும் ChatGPTல வந்த மாதிரி அந்த அக்கௌண்ட். எனக்கு ஆல்ரெடி வருகிறது. காரணம் என்னன்னு சொன்னா நான் ஆல்ரெடி சைன் இன் ஆயிட்டேன். ChatGPTல வந்த மாதிரியே சைன் இன் வரும். யாரும் சரி சைன் இன் பண்றதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா மெசேஜ் வந்து தாங்க, நாங்க பார்ப்போம். இப்ப நாங்க லொக் ஆயிட்டோம். இதுக்கு நான் இதை மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு டெஸ்ட்லேருந்தே போனதுக்கு இதை டைப் பண்ண கூகுள் ஃப்ளோ. அது இப்போ நான் இதில் கூகுள் ஃப்ளோக்கு போறேன். ரைட். இந்த கூகுள் ஃப்ளோக்கு வந்தது பிறகு இதுல நீங்க லொக் ஆனதுக்கு பிறகு இந்த இடத்துல நீங்க சைன் இன் பண்ணதுக்கு பிறகு நியூ ப்ராஜெக்ட்னு வந்து வரும். இந்த நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினா இப்படி ஒரு விண்டோ வந்து வரும். புதுசா நேத்து மோனத்து வந்து இவங்க அந்த அப்டேட் பண்ணிக்கிறாங்க. சரிதானே? இந்த இவங்களோட சிஸ்டத்தை அப்டேட் பண்ணி புதிய புதிய விஷயங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ நாங்கள் இதுக்கு போகிறது அந்த விஷயங்களை பார்க்கணும். சரியா? நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆயிருக்கு. அதை நாங்கள் இது போகிறதும் தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ நாங்கள் பேசிக் விஷயத்த பார்ப்போம். இதுதான் எங்களோட விண்டோ. சரி, இந்த விண்டோவில் வந்து நீங்கள் கீழே பாருங்க. இந்த இடத்துல வந்து நல்லா பார்த்தவங்க இதுதான் இமேஜ் ஜெனரேஷன், வீடியோ ஜெனரேஷன் ஏரியா. சரியா? இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு மெனு ஒன்று இருக்கு. இதுல what do you want to createன்னு சொல்லி வருது. சரியா? இதை கொஞ்சம் நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இந்த பிளஸ்ஸை கிளிக் பண்ணினால் இப்படி ஒரு மெனு வந்து இதை பிறகு பார்ப்போம். இப்போ தேவையில்லை. இங்கே வந்து இந்த இடத்துல வந்து நெனோ பனானா டூண்ட் இருக்கு. இதை கிளிக் பண்ணினா எங்களுக்கு சில ஆப்ஷன் இருக்கு. நெனோ பனானா 2 ப்ரோ அப்படி இருக்கு. நான் இதில் சரி ஒன்று எடுக்கிறேன். 2 இல்லாட்டி ப்ரோவை நான் எடுக்கிறேன். நீங்கள் விற்பனை எடுக்கலாம். சரியா? இது வந்து நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணக்கூடியது எல்லாரும் போல. ரைட். இந்த இடத்துல நானோ பனானா ப்ரோவை நான் எடுக்கிறேன். எது சரியோட எடுக்க பிரச்சனை இல்லை. ரைட். இதுல வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று இமேஜ் ஒன்று இருக்கு, வீடியோ ஒன்று இருக்கு. ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. நீங்க போட்டோ ஒன்றை ஜென்ரேட் பண்ணோம் மேலும் வீடியோ ஜென்ரேட் பண்ணோம் மேலும் நாங்க வீடியோவை கொஞ்சம் சொன்னக்கு பார்ப்போம். இப்போ போட்டோவுக்கு போகும். சரியா? அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்ன இதுல வந்து இதுல நாங்க முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னா ரைட். இப்போ நான் இமேஜ் தான் ஜென்ரேட் பண்ண போறேன். சரியா? எப்படி இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதை நாங்க பார்ப்போம். இதுல நீங்க முதலாவது இதை கிளிக் பண்ணி இமேஜை கிளிக் பண்ணுங்க முதலாவது. அதுக்கு பிறகு அது கீழே பாருங்க உங்களோட இமேஜ் என்ன மாதிரி இமேஜ் தேவை
16:9 4:3 1:1 அந்த பொட்டியை பார்த்தா உங்களுக்கு விளங்கும் அந்த இமேஜ்ல சைஸ் எப்படின்னு சொல்லி. இப்போ நான் என்ன 16:9 செலக்ட் பண்றேன், இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதை மட்டும் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் டைப் பண்றேன், என்ன சரி ஒரு ப்ராம்ப்டை டைப் பண்ண போறேன். சரியா? ஸோ சிம்பிளா நான் டைப் பண்ணி காட்டுப்பாங்க. ப்ராம்ப்ட் இந்த இடத்துல தான் வரப்போகுது. எப்படி ப்ராம்ப்டை டைப் பண்ணது பாருங்க. நான் டைப் பண்றேன், ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் இன் த கிளாஸ் ரூம். அவ்வளவுதான் டைப் பண்றேன். சரியா? ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் இன் த கிளாஸ் ரூம். இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிருக்கு, அதை டைப் கரெக்ட் பண்ணிடுவோம். ஸ்டூடெண்ட் லேர்னிங் இன் த கிளாஸ் ரூம் ஒரு வேர்டிங் மட்டும் தான் டைப் பண்ணேன். டைப் பண்ணி நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இதில் என்ன அப்படின்னா நான் வந்து செலக்ட் பண்றேன் ப்ரோவை. இதில் 16:9 செலக்ட் பண்றேன், இமேஜை செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினா என்ன நடக்குன்னு பாருங்க. இப்போ 2 போட்டோவை கிரியேட் பண்ணுது. இந்த கிரியேட் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களோட ஸ்பீட், இந்த நெட் ஸ்பீடை பொறுத்து கூட குறைய டைம் எடுக்கும். ஆனால் எப்படியும் 1 மினிட்டுக்குள்ள டக்குன்னு வந்துடும், குயிக்காக வந்துடும். ஸ்பீட் நெட் ஸ்பீட்ல வந்துடும். சர்வர் பிஸியாக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணி கொட்டிருப்பாங்க, நிறைய இடங்களில் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட சர்வர் பிஸின்னா கூட எங்களுக்கு இந்த டைம் எடுக்கும். பார்ப்போம். ரைட், 2 போட்டோ வந்துச்சு. சரிதானே? ஓகே, இல்லை 2 போட்டோ வந்துச்சு. எங்களுக்கு தேவைன்னா 2 இந்த இடத்துல நீங்க பாருங்க, இந்த 2 தர 2 இருக்குது. 1 கொடுத்தா ஒரு போட்டோ ஜென்ரேட் பண்ணு, 2 கொடுத்தா 2, 3 கொடுத்தா 3, 4 கொடுத்தா 4. நான் 1 வச்சுக்கொள்ளும். சரிதானே? ரைட், ஓகே. இப்போ நான் கொடுத்தா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இமேஜ் வந்து வந்துட்டு, உங்களுக்கு விருப்பமான இமேஜ் கொடுக்கலாம். நீங்க எதை கொடுக்குறீங்க அது வரும். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக கொடுப்போம். சும்மா வெறுமனே மொட்டையா ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் இல்லாம, ஏன்னா இதெல்லாம் பாருங்க ஸ்ரீலங்கா இல்லை, கொரியன் மாதிரி தான் இருக்கு. நான் இந்த இடத்துல டைப் பண்ண இன்னும் கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவா ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங், அதே தான் ஸ்ரீலங்கனை மட்டும் போட்டிருக்கிறேன் இந்த கிளாஸ் ரூம். இப்ப என்ன பண்ணி பாருங்க, இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லு. இப்போ ஒரு போட்டோ தான் வரும், ஏன்னா நான் கீழே 1 தான் கொடுத்திருக்கிறேன். சரி, இதுக்கு வந்து ஃப்ரீ, உங்களோட கிரெடிட் ஒன்றும் போகாது. இப்போக்கு ஃப்ரீயா தந்திக்கிறாங்க. எத்தனையும் உங்களுக்கு செய்யலாம், பிரச்சனை இல்லை. இப்ப பாருங்க போட்டோ மாறிட்டு ஸ்ரீலங்காட நேச்சர் வந்துட்டு. சரியா? இப்ப பிளாக் போர்ட்ல எழுதிட்டீங்களா? இப்ப நான் கொடுக்குறேன் இன்னொன்று பாருங்க, ஸ்ரீலங்கன் student learning in a modern classroom. Teacher explains in the smart board. சரியா? Teacher explains in the smart board. இப்போ கொடுத்து என்ன நடக்குது பாருங்க. இப்படிதான் நாங்க எங்களுக்கு விருப்பமான இமேஜை ஜென்ரேட் பண்ணலாம். சரி, பாருங்க அப்படியே மாறுது. ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கொஞ்சம் மாறிக்கிறாங்க, கொஞ்சம் மொட்டாயிக்கிறாங்க. ரைட் ரைட். இப்போ என்ன இன்னும் கொஞ்சம் நான் போட்டேன் என்னன்னா அதே கோடை. ரைட், இப்போ நான் அதே கோடை நான் கொடுக்குறேன். எனக்கு கொஞ்சம் வேலை செய்யலாம், முதல்ல ஃபுல்லா டைப் பண்ணாம இந்த போட்டோ அப்படியே இழுத்துட்டு வந்து இதுல போடலாம். இப்படி போட்டோ ஹெட் ஆகும். இப்போ நான் போடுறேன் முஸ்லிம் ஃபீமேல் டீச்சர் எக்ஸ்பிளைன்ஸ். அப்படி நான் மாத்துறேன். இப்ப என்ன நடக்குன்னு பாருங்க, என்ன மாதிரி வித்தியாசமாகதான்னு சொல்லி.
இது நான் என்ன நினைச்சேன்னா, இந்த கோடை நான் டைப் பண்ண மாதிரி 1 by 1 கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஒன் ஷாட்லயே நீங்க ஃபுல் டீடைல்ஸையும் கொடுத்தா போதும். ஆனா இப்படி செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, அப்பதான் எனக்கு அந்த விளங்கும் கோட் எப்படி ஒர்க் பண்றேன்னு சொல்லி. ஒன் ஷாட்லயே ஃபுல் இந்த கோடை நான் தந்தேன்னு சொன்னா விளங்காது, ரைட்? நான் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இம்ப்ரூவ் பண்ணிட்டு போனா விளங்கும். இப்ப பாருங்க, இந்த டீச்சர் வந்து இந்த இடத்துல உள்ள இந்த டீச்சர் வந்து என்ன நடந்தீங்க மாறிக்கு. இப்படி எங்களுக்கு போகலாம், சரியா? இப்போ லேப்டாப்பை யூஸ் பண்றாங்க, இந்த இடத்துல லேப்டாப் எல்லாரும் வந்திருக்கு. ஏன்னா மாடர்ன் கிளாஸ் ரூம் தான் நான் கொடுத்தது. ஏன்னா இப்படி போகலாம், இப்படி எங்களுக்கு விருப்பமான மாதிரி செய்யலாம், சரியா? இந்த போட்டோ எடிட் பண்ணுவோம், மேலும் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்யலாம். இப்போ நாங்கள் அதெல்லாம் இப்போ பார்க்கல, இப்படித்தான் நாங்கள் இதாக்குறது, ரைட்? ஓகே, இப்போ நாங்கள் ஒரு உண்மையில நாங்கள் நிறைய போஸ்ட் போடுற டைமுக்கு, அட்வர்டைஸ்மெண்ட் போடுற டைமுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தேவையான ஒரு போட்டோவை நாங்கள் எடுத்துக்கொள்றேன்னு சொன்னேன். இப்போ நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் ஒன்று செய்கிறேன். அப்போ நான் ஒரு போஸ்ட் ஒன்று போடுவேன், எனக்கு ஒரு நல்ல போட்டோ ஒன்று தேவை. அப்போ நான் எப்படி எடுக்கிறேன், உதாரணத்துக்கு நான் பார்ப்பேன் இப்படி. இப்போ நான் ஒரு கோர்ஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆக போறேன். 14 போறாங்களுக்கு ஒரு கோர்ஸ் உண்டு, சரியா? ஓவர்சீஸ் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போறவங்களுக்கான ஒரு அடிப்படை பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஒன்று செய்ய போறேன். எனக்கு அதுக்கு பொருத்தமான ஒரு போட்டோ ஒன்று தேவை. அப்போ நான் என்ன செய்யறேன்னு நான் இந்த இடத்துல டைப் பண்றேன் இப்படி, ஸ்ரீலங்கன் யூத் getting ready to fly for overseas employment. சரியா? இதை கொடுத்து என்ன நடக்குன்னு பாருங்க. இப்ப எனக்கு அதுக்கேற்ற அது போட்டோ கொண்டு வரும். எங்கன்னா போஸ்ட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அந்த போட்டோ யூஸ் பண்ணலாம். நாங்க என்னென்ன ஃபீல்ட்ல என்னென்ன செய்ய தேவைகளோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராம்ப்டா கொடுக்குற மட்டும்தான் உள்ளது, சரியா? ஒரு முறை கொடுத்து சரி வராட்டி இன்னொரு முறை கொடுக்கலாம் ப்ராம்ப்டா, பிரச்சனை இல்லை. ரைட், ஏர்போர்ட்ல ஒரு போட்டோ ஒன்று வந்துட்டு, சரியா? இதுல நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த இடத்துல போர்டை பாருங்க, இன்னும் இந்த கூகுள் ஃப்ளோ வந்து லாங்குவேஜஸ்ல வந்து தமிழும் சிங்களமும் வந்து சரியா இன்னும் ரெக்கக்னைஸ் பண்ணல, ரைட்? தமிழ் சிங்களம் வந்து இந்த மலையாள லாங்குவேஜ் மாதிரி தான் வரும். இப்படி போர்டுகள் வந்துடுச்சுன்னா நீங்க சரியான பார்க்கலாம், ஃபேஸ்புக்கில் அட்வர்டைஸ் பண்ணல போர்டுகளில் வந்து வேற லாங்குவேஜஸ் வந்து இருக்கும், சிங்களத்துக்கும் தமிழுக்கு வரல். அது அந்த பிரச்சனை வந்து இருக்கு, அதை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளணும். இல்லை இங்கிலீஷ் மட்டும் வந்ததால பிரச்சனை இல்லை, ரைட்? ஓகே, நான் இதே இதுல இன்னொரு வேலை செய்யறேன். ஒரு அனிமேஷன் ஒன்று செஞ்சு காட்டுறேன், பாருங்க என்னன்னு சொல்லி. எனக்கு இந்த இதுல இந்த போட்டோவை நான் அப்படியே எடுத்து இதுலுக்கு போட்டுட்டு இந்த போட்டோவை நான் தூக்கி இதுல போட்டுட்டு இந்த இடத்துல வந்து இமேஜை போய் நான் மாத்தினேன் வீடியோக்கு மாத்தி ஃப்ரேம்ஸை கொடுக்குறேன். ஏன் ஃப்ரேம்ஸை கொடுக்குறேன்னா ஸ்டார்ட் ஆக போற இந்த ஃப்ரேம்ல இருந்து, சரி? 8 செகண்ட், 6 செகண்ட் ஃப்ரேம்ஸ். ரைட், இந்த இடத்துல நாம் மறுபடியும் செய்வோம். வீடியோ இந்த புதிய இன்டர்ஃபேஸ் வந்தது போல கொஞ்சம் சில விஷயங்கள் வித்தியாசம், சரி? பழைய மாதிரியால நான் இதை செலக்ட் பண்ணிட்டு எட் டு கம் கொடுக்கணும். இந்த இடத்துல இதை எடுக்குது இல்லை, ரைட்? என்ன எடுக்கலன்ற காரணம் என்னென்றால் இந்த புதிய வெர்ஷன் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா ஒம்னி ஃபிளாஷ்னு சொல்லி புதிய ஒரு என்ஜினோட இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கு. இது பழசில் இல்லை, அதை நான் மாத்துறேன், வியோ லைட்டுக்கு மாத்துறேன். இதுதான் எங்களோட வளமையா நான் யூஸ் பண்றேன், இது ரெண்டும் தான்.
இதை நீங்கள் கிளாஸ் செய்கிற டைமில் கிளாஸில் விளங்கும் இது என்னன்னு சொல்லி. இப்போ நாங்கள் டீட்டெயிலாக கதைக்கிறதுக்கு டைம் இல்லைன்றதால நான் இப்போ கதைக்கிறேன். இதில் ஒம்னி ஃப்ளாஷ்ன்ற வந்து புதுசாக வந்திருக்கிறது, நியூ அப்டேட்டில் வந்தது. இதுதான் நார்மலாக VO3 வியோ லைட் ஃபாஸ்ட். நான் VO3 எடுக்கிறேன். எடுத்துட்டு ரைட் ஒரு ஃபோட்டோவை மட்டும் எடுத்துட்டு இப்போ பாருங்க இந்த வீடியோ ஒன்று எடுத்தீங்கன்னா VO3 சரியா. நான் இப்போ இதுக்கு என்ன செய்கிறேன்னு சொன்னால் நான் சும்மா டைப் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோவை போட்டு ஜெனரேட் வீடியோன்னு கொடுக்குறேன், ஜெனரேட் மூவின்னு கொடுக்குறேன், சும்மா கொடுக்குறேன். ஏதோ ஒரு வேர்டிங் ஒன்று கொடுத்து நான் கிளிக் பண்ணுறேன். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபோட்டோவை விட கொஞ்சம் டைம் எடுக்கும் பாருறதுக்கு. ஒரு மெசேஜ் ஒன்று வந்துடுவோம் குயிட்னு சொல்லி. சில நேரங்களில் ஒரு மெசேஜ் வரும், இப்போ டைம் மாதிரி பிஸி, எங்களோட சர்வர்ஸ் எல்லாம் இன்னொரு முறை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி. வீடியோ ஜென்ரேஷனில் சில நேரத்துக்கு அந்த ப்ராப்ளம் எங்களுக்கு வாருது. நாங்கள் இது வீடியோ ஜெனரேட் பண்ணுறோம். வீடியோ ஜென்ரேஷனை பொறுத்தவரை இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளணும், இது ஃப்ரீ இல்லை சரிதானே. நான் இந்த வீடியோ செலக்ட் பண்ணுற செய்கிறதுக்கு எனக்கு 10 கிரெடிட். நாங்கள் எதில் போகணும், எனக்கு க்ளோஸ் ஆகிட்டு என்ன ரைட். இதை வீடியோவில் நாங்கள் வந்து 10 கிரெடிட் எங்களுக்கு முடியுது சரியா. ஓகே, நீங்கள் 10 கிரெடிட்ன்ற நேரத்தில் நீங்கள் நார்மலாக உங்களோட இமெயிலால் ஜிமெயிலால் நீங்கள் லொக் ஆகி இந்த ஃப்ளோவுக்கு போனால் உங்களுக்கு ஃப்ரீயாக 100 கிரெடிட் கிடைக்கும் சரியா. 100 கிரெடிட் கிடைக்கும் ஒரு மாதத்துக்கு. அந்த 100 கிரெடிட்ல நீங்கள் 10 கிரெடிட் இது மாதிரி ஒரு மூவிக்கு போகும் சரி. அது எப்படி பார்த்துக்கொள்றேன்னு சொன்னால், நீங்கள் இந்த இடத்துல போய் இந்த இடத்துல நீங்கள் எம் கிட்ட கிளிக் பண்ணி பாருங்க, எனக்கு 590 கிரெடிட்ஸ் இருக்கு, 593 இருக்கு. இது எப்படின்னு சொன்னால், நான் ஒரு ப்ரோ அக்கௌண்ட் ஒன்று வாங்கிக்கிறேன், அதை நான் இப்போ விளங்கப்படுத்திட்டு போகிறேன். இதை அக்கௌண்ட் வந்து நான் 2000 ருபீஸுக்கு வாங்கிக்கிறேன். எப்படி அதை நான் இந்த இடத்துல காட்டு போகிறேன். இந்த அக்கௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறாங்க, அந்த அக்கௌண்ட்டை பாய்க்கலாம். வீடியோ கிரியேட் பண்ண விருப்பமானாக்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், இப்போ நாங்கள் அந்த கூகுள் அந்த ஃபேஸ்புக்கில் வருது 1000 கிரெடிட், 1000 AI கிரெடிட் மந்த்துக்கு. மாதத்துக்கு 1000 AI கிரெடிட் உங்களுக்கு எடுக்கலை, புதிய ஒரு அக்கௌண்ட் இருக்கு சரி. 12 மாதத்துக்கு எடுக்க தருவான், 12 மந்த்துக்கு, 12 மந்த்துக்கு மாதிரி தருவான் ரைட். இதோட சார்ஜ் வந்து சாதாரணமாக 2000 ருபீஸ் மட்டும் வரும் ஒரு வருஷத்துக்கு. நீங்கள் 2000 ருபீஸ் கொடுத்து எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு 1000 AI கிரெடிட் ஒவ்வொரு மாதமும் கிடைக்கும். இப்போ நான் 4 அக்கௌண்ட் எடுத்துக்கிறேன், அப்படி எனக்கு 2000 மாதிரி 4 எடுத்துக்கிறேன், அப்போ 4000 எனக்கு கிடைக்குது. அதை வச்சு தான் நான் செய்கிறது. ஏன்னா 100 கிரெடிட்ஸ் இந்த ஃப்ரீ அக்கௌண்ட் போதாது. நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும்னா 100 தான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், 2-3 இமெயிலை வச்சுக்கொள்ளணும். ஒரு 5 இமெயில் மாதிரி வச்சுக்கொண்டேன்னு சொன்னால், மாறி 5 இமெயிலே லொக் ஆனு சொன்னால் 500 கிரெடிட்ஸ் கிடைக்கும் ஒரு மாதத்துக்கு சரி. 100 சொல்லி அப்படி செய்யலாம். அப்படி இல்லை நீங்கள் பழகணும், கொமர்ஷியலாக செய்யணும்னு சொன்னால் இந்த அக்கௌண்ட்டை வாங்கலாம். அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு தரலாம் போகிறேன் ரைட். ஓகே, இப்போ நாங்கள் பார்ப்போம், எங்கள் இது டீட்டெயில்ஸுக்கு போய் பார்ப்போம். வீடியோ வந்து கிரியேட் ஆகிட்டாங்க. எஸ், இந்த வீடியோ பார்க்கணும். இதுதான் அந்த வீடியோ. I'll send money home as soon as I can. Look after mom and dad. We will. Travel safely. We are already missing you. சரியா. I'll send money home as soon as I can. Look after mom and dad. We will. Travel safely. We are already missing you. ஒரு ஃபோட்டோவில் வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணுற பேசிக் தான் இது. ஆனால் இதில் நீங்கள் சில மிஸ்டேக்ஸ் காணலாம். இதுல யாரு பேசுறன்றது எங்களுக்கு கிளியர் இல்ல. போயா கேர்ள்? I'll send money home as soon as I can. இந்த போட்டோல நீங்க பார்த்த விலங்கு இந்த போய் தான் கொரினு போறாரு, ஆனா பேசுற வந்து கேர்ள் உண்டு. எனவே அதெல்லாம் நாங்க செய்யறேன்னு சொன்னா நாங்க அதுக்குன்னு வேற சில ப்ராம்ப்ட்ஸ் மெத்தட்கள் இருக்கு, ChatGPT யூஸ் பண்ணி நான் செய்வோம். அதன் மூலமா தான் அதுகளை நாங்க ரெக்டிஃபை பண்ணி செய்ய போறோம். அதுக்கு தான் நாங்க படிக்கணும் சரியா.
சும்மா ஜஸ்ட் ஒரு 2 ப்ராம்ப்டை கொடுத்துட்டு எங்களுக்கு ஜென்ரேட் பண்ணலாம் வீடியோ உண்டு. ஆனால் அது போதாது. சரியா? இது உதாரணத்துக்கு சாம்பிள் ஒன்றுக்கு செஞ்சது. இன்னொரு வீடியோ நான் காட்டுறேன், செஞ்ச வீடியோன்னு பாருங்க. அது என்னன்னு சொன்னால் இதுல வந்து நான் காட்டுறேன் இந்த வீடியோ. சரியா? இது ஒரு போட்டோவை வச்சு நாங்கள் செஞ்சது. அதே மாதிரி ஒரு போட்டோ வந்து எந்த போட்டோ, இந்த போட்டோ. இப்போ நான் ஜென்ரேட் பண்ண மாதிரி இந்த போட்டோவை வச்சு ஒரு வீடியோ செஞ்சேன். சரியா? அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. அந்த வீடியோவில் உள்ள ப்ராப்ளத்தை விட அதில் உள்ள இந்த வீடியோ. ஓகே, இது சும்மா டிரெக்டா நான் அந்த கோடை கொடுத்து செஞ்ச வீடியோ. சரியா? இது அவ்வளோ ப்ரொஃபஷனலா வரல. இன்னொன்று பார்ப்போம். இதை போட்டோ இதை பாருங்க. இது அப்படி வரல. இப்போ நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் கோட் ஒன்று டெவலப் பண்ணினேன். சரியா? கோட் கோட் எப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த கோட். இதிலிருந்து இது வரங்காட்டி இதுதான் அந்த கோட். இந்த கோடை இதை நான் எப்படி எடுத்தேன்னா ChatGPT ஜென்ரேட் பண்ணேன். அது எப்படி ஜென்ரேட் பண்றதுன்ற மெத்தடை தான் நாங்கள் கிளாஸ்ல டீட்டெயில்ஸாக படிப்போம். இது கஷ்டம் இல்லை. சரியா? நாங்கள் 2 வேர்ட்ல கிக் த பால்னு கொடுக்காம இப்படி கொடுத்தா உள்ள டிஃப்ரெண்ட்டை பாருங்க. அதுக்குரிய டிஃப்ரெண்ட் தான் இது. இது இந்த AI Masterclass for Designing and Advertising. Join at 8 p.m. today. அந்த கோடுக்கும் நாங்க நார்மலா கொடுக்குற கோடுக்கும் அந்த ஸ்டாண்டர்ட் கோடுக்குள்ள வித்தியாசம். இந்த ஸ்டாண்டர்ட் கோடை தான் நாங்க டீட்டெயில்ஸா கிளாஸ்ல படிக்கணும். சரிதானே? ஓகே, இப்போ நாங்க அந்த விஷயத்துக்கு வர மறுபடியும். இதை இந்த வகையில நாங்க இதுல நீங்க போனது சொன்னால் இதுதான் அந்த இமேஜ் ஜெனரேட் பண்ற மெத்தட். ஓகே, இப்போ நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் வருவோம் எங்களோட டிசைனுக்கு. நார்மலாக இதை வச்சு நாங்கள் என்ன செய்யலாம்ன்றதுக்கு ஒரு டிசைன் ஒன்றுக்கு வருவோம். என்னன்னு சொன்னால் நான் மறுபடியும் என்ன செய்யறேன்னு சொன்னால் இந்த வீடியோலேருந்து அப்படியே மாறுறேன் இமேஜுக்கு மாறிட்டு இப்போ நான் என்ன செய்யறேன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் செஞ்சு பார்ப்போம். இதில் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் சொன்னால் இதில் 2 ஃபோட்டோவை நான் கொடுக்க போகிறேன். இந்த ஷூட ஃபோட்டோவையும் சரியா இந்த பாயோட ஃபோட்டோவையும் நான் போட போகிறேன். இந்த 2 பேரையும் போட்டு நாங்கள் என்ன செய்யலாம்னு பார்ப்போம். சரி, இப்போ நான் இதில் என்ன செய்யறேன்னு சொன்னால் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இதில் போய் இதை கிளிக் பண்ணி நான் அப்லோட். நான் இது நிறைய ஃபோட்டோஸ் வந்துக்கிறதால மறுபடியும் வெளியோக்கு போகிறேன். வெளியோக்கு போய் புதிய ஃபைல் ஒன்றுக்கு போகிறேன், நியூக்கு போகிறேன். சரியா? நியூக்கு போய் இதை கிளியர் பண்ணுங்க. கிளியர் பண்ணிட்டு இப்போ நாங்கள் என்ன செய்ய இதை கிளிக் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுவோம். அப்லோடில் நான் என்ன செய்கிறேன் செலக்ட் பண்ண வந்துருக்கு. இதுல நான் ஏற்கனவே சொன்னேன் 4 அக்கௌண்ட் வாங்கிக்கிறேன்னு சொல்லி. இது 4 அக்கௌண்ட் தான். இது 4 தான்
நான் இது 2000 1000 1000 4000 சரியா? அப்போ மாறி மாறி ஒவ்வொரு அக்கௌண்ட்டையும் நான் யூஸ் பண்றது. நான் இப்போ இதுக்கு போறேன். இதை நான் இப்போ யூஸ் பண்ணி கொஞ்சம் அக்கௌண்ட் இதுக்கு எப்போ கூகுள் ஃப்ளோக்கு போறேன். ஃப்ளோ கிளிக் பண்ணி போங்க. ரைட், இதுல நீங்க போய் ரைட், இப்போ நான் நியூ ப்ராஜெக்ட்ல போய் எங்களுக்கு வீடியோவில் எங்களுக்கு தேவை இமேஜ். இமேஜில் சைஸ் வந்து 16:19, ஒரு ஃபோட்டோ தான் தேவை. இப்போ ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி அப்லோட் கொடுங்க. அப்லோட் கொடுத்துருந்துச்சுன்னா நான் இதில் வந்து நான் முதலாவது செலக்ட் பண்ணுற இந்த அபோயை அடுத்து இன்னொரு அப்லோடு போய் இந்த ஃபோட்டோ இங்கே லோட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். சரியா? கொஞ்சம் டைம் எடுக்கும் லோட் ஆகுறதுக்கு. ஏதாவது எட் டு ப்ராம்ப்ட் கொடுத்தா இந்த இடத்துக்கு எட் ஆகும். இது இப்போ நான் மறுபடியும் அப்லோட்ல போய் இப்போ நான் அப்லோட் பண்றது அந்த ஷூவை, இந்த ஷூவை அப்லோட் பண்றேன். இந்த புதிய இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் நேற்று மூணாவது வந்த அப்டேட் கொஞ்சம் பழச விட வித்தியாசம். சில விஷயங்கள் நாங்கள் ஒர்க் பண்ணி தான் புரிஞ்சுக்கணும். சரியா? இது அப்லோட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ரைட், அதையும் எட் பண்றேன். இப்போ ரெண்டையும் எட் பண்ணிட்டேன், 2 ஃபோட்டோ எட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன செய்யறேன், ஒன்றும் இல்லாமல் சும்மா இப்போ கிளிக் பண்ண ஏலாமேக்கு டிம் ஆயிருக்கு. அப்போ என்ன சரி டைப் பண்ணணும், நான் கிரியேட்னு கொடுக்குறேன். என்ன சரி சும்மா ஒரு வேர்டை கொடுத்து கிரியேட் பண்றேன். இப்போ என்ன நடக்குன்னு பாருங்க. இப்போ அது ரெண்டையும் வச்சு இது ஒரு எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தரும். ரைட், பெரிசா ஒன்றும் இல்லை, சும்மா இது வந்து இது போதாது. நான் மறுபடியும் என்ன செய்யறேன், மறுபடியும் போய் இன்னொரு கொடுப்போம். போயை கிளிக் பண்ணுங்க, எட் கொடுங்க, மறுபடியும் கிளிக் பண்ணி ஷூவை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் என்ன செய்யறேன், ஷோ ஹிம் wearing the shoe அப்படி கொடுத்து பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி. ரைட், the generation might violate our policies. ரைட், ஒரு மெசேஜ் ஒன்று தந்தீங்க, இவங்களோட பாலிசியை வந்து வயலேட் பண்றேன்னு சொல்லி. அது உண்மையிலே வயலேட் பண்ணல. என்னன்னு சொன்னால் இந்த ஏஐ டூல்ஸை பொறுத்தவரை அவங்களோட சில ரூல்ஸ் இருக்கு. வந்து சின்ன பிள்ளைகளோட ஃபோட்டோஸை யூஸ் பண்ண இயலாது. அதே மாதிரி வேர்ல்டுல ப்ரொமினன்ட் பீப்புள், சாதாரணமாக டொனால்ட் ட்ரம்ப், அது மாதிரி ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட், முக்கியமான அவங்களோட ஃபோட்டோவை நாங்கள் யூஸ் பண்ண இயலாது. அப்படி கொடுத்தேன்னு சொன்னால் இது ஏலான்னு செல்லும். அப்படி ஒரு இது ஒன்று இருக்கு. இந்த இடத்துல அப்படி வரல. நான் மறுபடியும் இதை ரீயூஸ் பண்ணி பார்க்குறேன், ரீட்ரை பண்ணி பார்க்குறேன். சரியா? ஏன்னா அந்த வகையில் சில ரெஸ்ட்ரிக்ஷனால் அது செல்லும், மேலாண்டு செல்லும் அவங்களோட பாலிசின்னு சொல்லி. இந்த இடத்துல அப்படி இஷ்யூ ஒன்று இல்லை. நாங்கள் சும்மா நார்மல் ஃபோட்டோ ஒன்று தானே போட்டு, ஆனால் ரெண்டாவது முறை ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த டைம் எடுக்கும், ஆனால் அவ்வளோ குயிக்காக வந்துடும். இந்த சர்வர் டைம் இது டைம் ஸ்பீடை பொறுத்து தான். ஓகே, இப்போ வரும் போல் இருக்கு. ரைட், எஸ். இப்போ எங்களுக்கு சும்மா நான் வந்துட்டு மறுபடியும் நான் கொடுக்குறேன். இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி கொடுப்போம். இது அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுங்க, மறுபடியும் ஷூ ஆட் பண்ணுங்க. நான் டைப் பண்ண ஷோ ஹிம் wearing the shoe.
வரல, எங்களுக்கு தேவையான மாதிரி வரல. என்ன காரணம், ரைட்? ஓகே, 2 ஃபோட்டோ இதுதான் வருது. ரைட், நான் வேற இதொன்றுக்கு போய் பார்ப்போம், இன்னொரு டிசைன் இன்னொரு இதொன்று போய் பார்ப்போம், இதை அப்படியே வச்சுட்டு. ரைட் ரைட் அடுத்த விஷயம் ஒன்று பார்ப்போம். என்னன்னு சொன்னால், நாங்கள் ஒரு பழைய ஃபோட்டோ ஒன்று இந்த ஃபோட்டோவை நான் எடுத்து ஓப்பன் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல போலிங்க நான் பனானா நார்மல் இது போகும்போது பனானா ட்ரூத். ரைட், ஓகே. நான் இதை என்ன செய்யறேன்னா, ஐ வாண்ட் டு ரீகன்ஸ்ட்ரக்ட் திஸ். நான் இதை இமேஜை வந்து ஓல்ட் இமேஜ் into a colorful, என்ன கலர்ஃபுல் ஃபோட்டோ வந்து வேணும்னு சொல்றேன். ரைட், போர்ட்ரேட்னு கொடுக்குறேன். அது நீங்கள் அந்த வேர்டிங் எப்படியும் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்ல, இதை கொஞ்சம் கலர்ஃபுல்லாகி தலைச்சலேன் கொடுத்து பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி 2 ஃபோட்டோ கொடுத்துருக்கிறேன். 2 ஒரு ஃபோட்டோ. நாங்கள் ப்ராம்ப்டா கொடுத்தோடனே எங்களுக்கு ரிசல்ட்ஸ் வராது. 2-3 முறை ட்ரை பண்ண வேண்டி வரும். ஒன் ஷாட்ல எங்களுக்கு வராது, தொடர்ந்து ட்ரை பண்ண வேண்டி வரும். அப்போ நாங்கள் பாருங்க, இதுல வந்து பாருங்க அந்த ஃபோட்டோ எப்படி வந்திருக்குன்னு சொல்லி கலர்ஃபுல்லா வந்துச்சு. ரைட், ஓகே. நான் அடுத்து பார்ப்போம், அடுத்து என்னன்னு சொல்லி நான் இன்னொரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு, அதே ஃபோட்டோ அப்லோட் பண்ணி இவரை நான் அப்லோட் பண்ணி, நான் என்ன செய்யறேன்டா, இவர்கிட்ட ஃபோட்டோவை இவர்கிட்ட ஃபோட்டோஸ் பண்ணுவோம்ல, கேஷுவல் எடுத்த ஃபோட்டோ. எனக்கு ஒரு சிவி ஒன்றுக்கு, ஒரு பயோடேட்டாவை போட்டதுக்கு நல்ல ஃபோட்டோ ஒன்று வேணும். அப்போ நான் இந்த இடத்துல போட்டு என்னன்னு சொல்லலாம், இதை ஃபோட்டோவை வந்து நான் டைப் பண்ண, ஐ நீட் அ ப்ரொஃபஷனல் ஃபோட்டோ ஃபார் மை சிவின்னு கொடுத்துட்டு, இந்த சைஸை வந்து நான் இந்த 3x4 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே வந்து இப்போ என்ன நடக்குது பாருங்க, எப்படி தருது பார்ப்போம். பாருங்க போட்டோ எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. சரியா? அப்ப நாங்க போட்டோஸ் அப்படி கொடுக்கலாம். நான் ஒவ்வொரு சாம்பிள் தான் காட்டிட்டு போனது. சரி, ஓகே. இப்ப நான் அடுத்தது பார்ப்போம். நாங்க இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பேஸ் பார்ப்போம். பார்த்துட்டு நாங்கள் ஜெமினிக்கு, கூகுள் ஜெமினிக்கு போவோம். இதுல இருந்து ஜெமினியில் நாங்கள் எப்படி சில விஷயம் யூஸ் பண்ணுறதை பார்ப்போம். இதை அப்படியே பேக் பண்ணிட்டு இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு போய் நான் ஒரு சின்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் செஞ்சு பார்ப்போம். இதில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த இயரிங் அப்லோட் பண்ணி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை நாங்கள் எட் பண்ணி இதை நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் செய்யணும். நான் சும்மா கொடுக்குறேன், கிரியேட் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வித் திஸ் ஜுவல்லரி கொடுப்போமே. இதில் நான் சைஸை கொடுப்போம், 16:9 கொடுப்போம். ஓகே பண்ணி பாருங்க. இதே நாங்கள் கூகுள் ஜெமினில் கொடுக்கும்போது வித்தியாசமா வரும். சரி, இந்த இயரிங்ஸுக்கு வந்து நாங்க கெஸ்டா இது ஒன்று தான் கொடுத்திருக்கிறோம். சரி,
எங்களுக்கு இதுல வந்து ஸ்டாண்டர்ட் ப்ராம்ப்ட்ஸ் கொடுக்கணும். அந்த ப்ராம்ப்ட்ஸ் தான் நாங்கள் இதுல பாருங்க. என்ன சொன்னேன், அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டேன், அதே ஒரு போட்டோ ஒன்று எடுத்து அந்த போட்டோவுக்கு அந்த இயரிங்க அழகா போட்டு காட்டிங்க. சரியா? இது வந்து ஜஸ்ட் ஒரு வேர்ட்ல கொடுத்தது. அதே இல்லாம இந்த இதுல ChatGPT ஜெனரேட் பண்ணின இது இருக்கு, ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்ட் எப்படி ஜெனரேட் பண்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் அந்த இதுல கிளாஸ்ல டீட்டெயில்ஸா படிப்போம். இதுல ஒரு ப்ராம்ப்டை நான் காப்பி பண்ணி எடுத்து இதை நான் காப்பி பண்ணி இதுக்கும் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதே இயரிங்கை செலக்ட் பண்ணிட்டு அதை கொடுக்குறேன் இந்த இடத்துல. இந்த ப்ராம்ப்டா நீங்க முக்கியம். இந்த ப்ராம்ப்டா நீங்க சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நினைச்சேன்னா வேண்டிய மாதிரி எங்களுக்கு செய்யலாம். நான் வெறுமனே 2-3 வேர்ட்ல கொடுக்கறதை விட நான் ChatGPT பாவிச்சு ஸ்டாண்டர்டா அந்த ப்ராம்ப்டை நீங்க டிசைன் பண்ண நினைச்சேன்னா நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். சரியா? அந்த வகையில எப்படி ChatGPT நான் ப்ராம்ப்ட்ஸை செய்யறன்றதை தான் நாங்கள் டீட்டெயில்ஸா கிளாஸ்ல படிப்போம். அது கஷ்டமும் இல்லை. சரி, ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்கள் அதை பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ். பாப்போம் இதுக்கு என்ன ரிசல்ட்ஸ் வருதுன்னு சொல்லு. இதுக்கு இந்த மாதிரி ஒன்று வந்துச்சு. சரியா? அதே மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. அதுல நான் இதுல எல்லாம் போட்டு காட்ட டைம் இல்லை. ரைட், அடுத்து நாங்க பார்ப்போம் என்னன்னு சொன்னால், இப்ப நாங்க ஒரு நோ ஸ்மோக்கிங், ரைட், எனக்கு ஒரு போஸ்ட் ஒன்று தேவை நோ ஸ்மோக்கிங் சம்பந்தமா. இப்ப நான் அதை ஜஸ்ட் இதுல கொடுக்காம ப்ரொவைட் நோ ஸ்மோக்கிங் போஸ்ட் ஒன்று கொடுக்காம நான் ChatGPT டெவலப் பண்ணி இந்த கோடை இது எப்படி செய்யணும் நான் சொன்னேன் நான் செய்யணும்னு சொல்லி இந்த கோடை நாங்க இதை நான் காப்பி பண்ணி இதை கொடுத்து பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லி. இப்போ நீங்க இதை பாருங்க, இது வரட்டு, நான் அடுத்தது பார்ப்போம் என்னன்னு சொல்லி. இதுல அடுத்து வந்து ரைட், ஸ்மோக்கிங் கில்ஸ். இது வந்து அதுல தந்த போஸ்ட் உண்டு. சரியா? நான் இது இன்னும் நான் காட்டுறேன் பாருங்க. ChatGPT நான் வேற நோ ஸ்மோக்கிங் ப்ராம்ப்ட்ஸ்ல வந்து ஓகே, ரைட். இப்போ நாங்க பார்ப்போம் அடுத்தது வந்து அட்வர்டைஸ்மெண்ட். சாதாரணமா இது மாதிரி ஒரு போட்டோ ஒன்றை வச்சு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்றை நான் செஞ்சு காட்டுறேன். சரியா? ஒன்றை செய்யறேன், எல்லா இடத்தையும் டைப் போதாது. இந்த இதுக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம் இது மாதிரி. ரைட், இந்த போட்டோவை போட்டு அப்ப அதுக்குரிய கோடத்தை நாங்கள் போட்டிக்கிறோம். இது பாருங்க இந்த கோட். சரியா? இந்த மேலும் இந்த கோட். ரைட், நான் இது சரி ஒரு கோடு இருக்கும். நான் இந்த கோடு எடுப்போமே, இதை நான் காப்பி பண்ணி எடுக்கிறேன். இதை கோடை நாங்கள் எப்படி இப்படி இதை பார்த்துட்டா என்ன எப்படி டைப் பண்ணி யோசிக்கலாம். இதெல்லாம் வந்து லேசாக எங்களை ஜென்ரேட் பண்ணலாம். அதை நான் இப்போ சொல்றது. ரைட், இப்போ நான் இந்த கோடு எடுத்துட்டு நான் இப்போ என்ன செய்யறேன், இதில் போய் புதிய ஃபைல் ஒன்று எடுத்து
நியூ ப்ராஜெக்ட் போய் இப்போ நான் என்ன செய்கிறேன், அந்த ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுவோம். என்ன ஃபோட்டோ இதில், இந்த ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை நான் அப்லோட் பண்ணிவிட்டு unsupported image format, please upload unsupported இந்த ஃபோட்டோவை. சாரி, ஓகே, நாங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபோட்டோ எடுக்கிறேன்னு வேறொரு டிசைன் எடுப்போமே. ரைட், அந்த டிசைனுக்குரிய இந்த டிசைன் இதை நான் அப்லோட் பண்ணேன். அதுக்குரிய ஒரு ப்ராம்ப்ட் இதுதான். ரைட், இப்போ டிரெக்டாகவே சில கோடை கொடுக்கலாம், ஃபீமேல். ரைட், நீங்கள் வந்து இந்த ப்ராம்ப்டை நான் காப்பி பண்ணி போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் நிறைய நெட்டில் பார்த்தா வரும், ஒரு டிசைனை தந்துட்டு கீழே ப்ராம்ப்ட் இருங்க, ப்ராம்ப்டை காப்பி பண்ணலாம், எஸ் செய்யலாம். ஆனால் அதெல்லாம் முக்கியம், எங்களுக்கு ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் நாங்கள் படிச்சோம். அப்போதான் எங்களுக்கு வேண்டிய மாதிரி டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றலாம். நான் வெட்டிங் டிசைன், வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டில் நான் காட்டுறேன் பாருங்கள். சில ப்ராம்ப்ட்ஸில் ஒரு ஃபோட்டோவை எடுத்து அந்த ஃபோட்டோவை வச்சு நாங்கள் அதே ஃபோட்டோ மாதிரி எங்களுக்கு தேவையான எப்படி ஃபோட்டோவை மாற்றுன்னு பார்க்கலாம். இதில் நாங்கள் இந்த டிசைனை செஞ்சுட்டு அடுத்ததுக்கு போவோம். ரைட், இதோட டிசைன் வந்துட்டு ரைட், அந்த ப்ராம்ப்ட் இப்போ எனக்கு தேவைன்னு சொன்னால் இதை ப்ராம்ப்ட் அப்படியே தூக்கி இதில் போட்டுட்டு எனக்கு டைப் பண்ணலாம், ஷோ அ மாடல் யூசிங் தி க்ரீம் அப்படி கொடுத்து பார்க்கலாம். ரைட், என்ன செய்யறது பார்ப்போம். இதில் வந்து நிறைய பாருங்க, அந்த ப்ராம்ப்டை வச்சு நாங்கள் இந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு ப்ராம்ப்டை கொடுத்து செஞ்சது பாருங்க, அந்த ஃபோட்டோக்குரியது. இது மாதிரி டிசைன் வந்து நாங்கள் செய்கிறேன்னு சொன்னால் ஏஐயில் லேசாக செய்யலாம், ப்ராம்ப்டை மாற்றி மாற்றி கொடுத்து. இது டிசைனை பாருங்க, இதெல்லாம் வந்து ஒரு ஃபோட்டோவுக்கு வந்து கொடுத்தது தான். சரி, இதுவும் அது இந்த ஜாம் பாட்டில் எடுத்துட்டு அதுக்குரிய டிசைன்ஸ் தான் இது. சரியா, இதெல்லாம் அதுக்குரிய ப்ராம்ப்ட்ஸ் தான். ரைட், இப்போ நாங்கள் வெட்டிங் டிசைன் இதுக்கு போவோம். அப்படியே ஜென்ரேட் ஆகட்டு. வெட்டிங் ஆல்பத்தை காட்டுறேன் நான் பாருங்க. இதே ஃபோட்டோவை நான் கொடுத்த பிறகு அதுக்கேற்ற மாதிரி வந்திருக்கு. சரியா, ரைட், இப்போ நாங்கள் பார்ப்போம் வெட்டிங் ஆல்பம் டிசைனில். ஓகே, நான் இப்போ பார்ப்போம். இதில் வந்து புதியது ஒன்றுக்கு போய் ரைட், இப்போ நாங்கள் ஜெமினிக்கு போவோமே. நான் இது ஃப்ளோ சரி ஜெமினியில் செய்வோம். ஜெமினிக்கு நாங்கள் எப்படி போகிறதுன்னு சொன்னால் அதே மாதிரி தான். இதில் நீங்கள் போய் கூகுள் ஜெமினி டைப் பண்ணணும். ரைட், இதில் நீங்கள் டைப் பண்ணணும் கூகுள் ஜெமினாய். டைப் பண்ணி கிளிக் பண்ணினா இந்த கூகுள் ஜெமினி வரும். இதில் நீங்கள் போய் அதே மாதிரி லொக் ஆகணும். ஏன்ட்டு ஆல்ரெடி லொக் ஆகிட்டேனோ தெரியாது. நான் லொக் ஆகிக்கிறேன். நான் சைன் அவுட் பண்ணுறேன் மறுபடியும். இந்த இப்படி வரும், நீங்கள் சைன் இன் பண்ணினா இப்படி வரும். சரியா, அதுக்கு லொக் ஆகிட்டீங்கன்னா சரி. ரைட், பாஸ்வேர்டு கேட்குது.
நான் மறுபடியும் அக்கௌண்ட் போகிறேன். கூகுள் ஜெமினை, ரைட்? ஓகே, இப்போ நான் இந்த கூகுள் ஜெமினை மெயின் அக்கௌண்ட்டுக்கு நான் வரேன். நீங்கள் லொக் ஆனதுக்கு பிறகு இது மாதிரி வெள்ளை இல்லாட்டி பிளாக் சரி ஒரு கலர்ல வரும். இது அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ். இதில் எங்களுக்கு விரும்பின மாதிரி டீடைல்ஸ் கொடுக்கலாம். சரி, ஓகே. இப்போ இதில் நாங்கள் அந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியை கொஞ்சம் பார்ப்போம். வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி செஞ்சு பார்ப்போம். இதில் பாருங்க, not smoking, safety, wedding invitation. ஓகே, இதெல்லாம் வந்து நோட்ஸ் தான், கிளாஸுக்குரிய நோட்ஸ் தான். இதெல்லாம் 1 by 1 இருக்கிற. ரைட், நாங்கள் இந்த ஃபோட்டோவை நாங்கள் வச்சு, சரியா, எங்களுக்குள்ள 2 கப்பல். உதாரணத்துக்கு நான் இந்த ஃப்ரண்ட் எடுக்கிறேன் நான். சரி, இந்த ப்ராம்ப்டை நான் எடுக்கிறேன். இந்த ப்ராம்ப்டை நான் எடுத்து ஜெமினாயில போய் நான் இதை முதல்ல ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு பிறகு நான் என்ன செய்யறேன், எட் பண்ணுறேன். இதில் போய் அப்லோட் ஃபைலு போய் எங்கள்கிட்ட நம்பர் 2 நோட் 2ல போய் நான் என்ன செய்யறேன்னு சொன்னால், இந்த ஃபைலை தான் செலக்ட் பண்ணிட்டு, இந்த ஃபைலோட இந்த கப்பல் மாதிரி நான் இப்போ என்ன செய்யணும், வேற ஒரு கப்பலை செலக்ட் பண்ண போகிறேன். யார் செலக்ட் பண்ணுவோம், இதில் உள்ள இந்த கப்பலை செலக்ட் பண்ணுவோம். 2 ஃபோட்டோவையும் பாருங்க வித்தியாசம் என்னன்னு சொல்லி. நாங்கள் போகிற டிசைன் இந்த டிசைனுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இந்த கப்பல், சில கப்பல் எடுப்பாங்க, இந்த கப்பலை ரீப்ளேஸ் பண்ண போறேன். ரைட், நான் அதை எடுத்துக்கிறேன்னா அந்த கப்பல் எடுப்போம். இது இந்த கப்பல். ஓகே, அதுக்கு பிறகு இந்த இடத்த கிளிக் பண்ணி இமேஜ்னு சொல்லி ஒன்று கிரியேட் இமேஜை கொடுக்கணும். அது இப்போ நீங்கள் ப்ரோவை கொடுத்தா நல்லா 2-3 ஆப்ஷன் இருக்கு. ப்ரோவை கொடுத்தா இந்த டைம் எடுக்கும், டீட்டெயில் இதை வரும். ஃப்ளாஷ் லைட்டை கொடுத்தா ஸ்பீடாக வரும். சில நேரம் டீட்டெயில்ஸ் குறைவாக இருக்கும். நான் ஸ்பீடுக்காக லைட்டை கொடுத்து பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இதை கிரியேட் பண்ணி பாருங்க இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி. இதுல வந்து அந்த ஃப்ளோல மாதிரி என்னென்ன சைஸ் இமேஜ் தான் இல்லை. அதுல வந்து 16:9 சொல்லி சில லிமிட்ஸ் இருந்துச்சு. இதுல அப்படி இல்லை எங்களுக்கு. ரைட், பாருங்க அந்த போட்டோ எப்படி மாறிக்குன்னு சொல்லி. ரைட், இந்த போட்டோவுக்கு இப்போ நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், அதே ட்ரெஸ்ஸோட அதே ஆக்கள் வந்திருக்கிறாங்க. சரியா, நான் என்ன செஞ்சாலும் கோடை மட்டும்தான் கொடுத்தேன். இந்த கோடை எப்படி ஜெனரேட் பண்றது தான் நாங்கள் டீட்டெயிலாக கிளாஸ்ல படிச்சிருது. அது கஷ்டம் இல்லை, லேசி. ரைட், அப்போ அதே தான் இதுல இந்த போட்டோ ரைட். இந்த டிசைனுக்கும் அதே செஞ்சு பார்க்கலாம் எங்களுக்கு. ரைட், இந்த போட்டோவுக்கு இவங்களை கொடுத்து பார்த்தா அதை செஞ்சு பார்ப்போம்ன்ற. ஓகே, நான் புதிய ஃபைல் ஒன்று எடுத்துட்டு அந்த கோடை மறுபடியும் பேஸ்ட் பண்ணுறேன். இதில் போய் அப்லோட் பண்ணுறேன். நான் இந்த ஃபைல் எடுக்கிறேன்னு சரி, இதில் இந்த ஃபைல் எடுப்போம். அதே மாதிரி ஒன்று இன்னொரு ஃபோட்டோ எடுப்போம். இந்த ஃபோட்டோ எடுப்போம். ரைட், இந்த இடத்துல மறக்காம நான் இமேஜை கொடுக்கணும். இது லைட்டை கொடுத்து ரன் பண்ணி பாருங்க. இதுதான் வெட்டிங் சாம்பிள் ஒன்று. ரைட், அப்போ இதில் வந்து அதுதான் காட்டிக்கிறது. இந்த ஃபோட்டோ 2 பாருங்க. இந்த ஃபோட்டோக்கு இதை வச்சு அவங்களும் செஞ்சுக்கிறோம். பாருங்க, இந்த டெக்ஸ்ட் மாத்திரம் எல்லாம் செய்யலாம். ரைட், ஓகே. இப்போ அடுத்த வந்து பாருங்க, அது வரட்டு. இது மாதிரி டிசைன் ஒன்றுக்கு இந்த மாடலில் நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அதுக்குரிய கோட் தான் இது.
சரியா? அப்ப இதெல்லாம் செய்ய டைம் இல்லாதால நான் ஸ்கிப் பண்ணிட்டு போறேன். இந்த மாடலுக்கு இது மாதிரி நிறைய டிசைன்ஸ். அப்ப நான் என்ன செல்லவான்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க வெட்டிங் ஆல்பம் மட்டும் ஏதோ ஒன்று பாருங்க எல்லாம் வந்துட்டு. சரி, இந்த டிசைனுக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு டிசைனராக அல்லது ஒரு கிரியேட்டிவ் ஐடியா உள்ளவராக இருக்கணும் இல்ல, ஒரு டிசைன் ஒன்று இருந்தேன்னு சொன்னா, அந்த டிசைன் எங்களுக்கு நல்ல அழகுண்டு பட்டேன்னு சொன்னா, எங்கட டிசைனுக்கு அதை மாத்திக்கொள்ளலாம். அதுதான் இல்ல விசேஷம் ஏஐல. அப்ப நான் யோசிச்சு பிளான் பண்ணி செய்ய வேண்டியது இல்லை. எங்களுக்கு அந்த டிசைன் நல்லுண்டோ அதை யூஸ் பண்ணலாம். சரியா? அந்த வகையில தான் இந்த வெட்டிங் ஆல்பம் டிசைன். இதுல பிள்ளை நான் இந்த டிசைன்ல பிள்ளை ஒன்று நடந்தீங்க பாருங்க. இந்த கை 3 கை ஆயிட்டு, ரைட்? ஏஐ இதுல நான் கண்டுபிடிச்சிட ஏஐயா செஞ்சா இல்லையான்னு சரி, ரைட்? மறுபடியும் ஜென்ரேட் பண்ணணும் இதை. சரியா? இன்னொருத்தர் 2-3 முறை ஜென்ரேட் பண்ணி தான் நாங்க பார்க்கணும். இதுதான் இந்த வெட்டிங் ஆல்பம் டிசைன்ல உள்ளது. இதுவும் அப்படித்தான். இந்த போட்டோவுக்கு நான் இந்த ப்ராம்ப்டா கொடுத்தேன்னு சொல்லி இந்த கொடுத்தேன்டா, இந்த மாடல் வந்து அழகா ரீப்ளேஸ் ஆகும் அதுக்கு. சரியா? இது வெட்டிங் ஆல்பம் டிசைன்ல உள்ள இது உண்டு. அடுத்த வந்து இன்னொன்று கதையும் பார்ப்போம். வெட்டிங் கார்டு டிசைனும் கூட எங்களுக்கு செய்யலாம் எப்படின்னு சொன்னா, வெட்டிங் இன்விடேஷன் ஒரு டிசைன் ஒன்று இருந்தேன்னு சொன்னா, அதை நான் செய்யலாம், காட்டிட்டு போறேன். இது ஒரு வெட்டிங் இன்விடேஷன் அழகான. இதே மாதிரி எனக்கு தேவைன்னு சொன்னா ஒரு வேற போட்டோ போடணும்னு சொன்னா அதுக்குரிய கோட் தான் இது. கோட்டை கொடுத்தீங்கன்னா இந்த போட்டோவை போட்டீங்கன்னா அந்த போட்டோ வரும். இது இதுக்கு நாங்க இந்த போட்டோ போட்டோன்னா வரும். இதுவும் எங்களுக்கு வெட்டிங் இன்விடேஷன்ல செய்யலாம். சரியா? இப்படி இதுல நிறைய இருக்கு. இப்ப நாங்க அடுத்த வந்து ஃபேஷன் டிசைன்ல வந்து பார்ப்போம். அதுல முக்கியமான சில விஷயங்களை பார்த்துருப்போம். ரெண்டோட காட்டுறேன் என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க ஒரு டெக்ஸ்டைல் செய்யறேன்னு சொன்னா எங்கிட்ட அபாயா டிசைன்ஸ் இருக்கு. ஒரு மாடலுக்கு அதை நாங்க யூஸ் பண்ணி காட்டுறோம்னு சொன்னா, இந்த அபாயாவை வந்து பாருங்க, இந்த மாடல் இதை கோடை கொடுத்திருக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு மாடலை கிரியேட் பண்ணி அந்த அபாயா ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன். சரியா? இதெல்லாம் அதுக்கு கீழே வருது, ரைட்? அதை விட எங்களுக்கு செய்யலாம் எப்படின்னு சொன்னா, இந்த மாடலுக்கு அந்த அபாயா யூஸ் பண்ணி காட்டலாம். இதை செஞ்சு பார்ப்போம், ரைட்? இதே இந்த மாடலுக்கு இந்த அபாயா போட்டிக்கிறோம், இந்த அபாயா போட்டிக்கிறோம் பாருங்க, ஒரே மாடலுக்கு போட்டிக்கிறோம். அதை நாங்கள் செஞ்சு பார்ப்போம். அதுக்குரிய கோட் தான் இது. இந்த கோடை நான் காப்பி பண்ணிட்டு காஸ்டியூம் சேஞ்சுன்னு சொல்லி காப்பி ஜெமினியில் நான் போய் நியூ ஒன்று எடுத்துட்டு அதை பேஸ்ட் பண்ணிட்டு கோடை, இந்த கோடெல்லாம் நான் ஜென்ரேட் பண்ணுற மெத்தடை தான் படிப்போம் கிளாஸில். கிளிக் பண்ணி நான் இப்போ போகும் 3 நினைக்கிறேன், நாட் 3 4 ரைட். ஆனால் இதில் ஓகே, இதில் நான் எடுக்கிற முதலாவது மாடலை செலக்ட் பண்ணுறேன். நான் இந்த மாடலை செலக்ட் பண்ணுறேன். அதுக்கு பிறகு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு இந்த இடத்துல போய் இமேஜை கொடுங்க, அப்லோட். இன்னும் லோட் ஆகி முடியலை, என்ன கிளிக் பண்ண எல்லாம் இருக்கு. இப்போ கொடுங்க. இப்போ ரீப்ளேஸ் ஆகும். இதுல வந்து அது ரீப்ளேஸ் ஆகி பார்ப்போம் பாருங்க. அது மாதிரி நிறைய அபாயம் மட்டுமல்ல, இந்த பாருங்க அதே இதுதான். இது இந்த லேடிக்கு இது அப்படியே ட்ரெஸ்ஸை மாத்திக்கிறோம் பாருங்க. இவோக்கு இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்திக்கிறோம் பாருங்க. எல்லாம் அதே இதோட அந்த ட்ரெஸ் அழகா வருது, ரைட்? இந்த போட்டோவுக்கு நான் இந்த ட்ரெஸ், இதெல்லாம் கோட் இல்லைங்களுக்கு டைம் போதாது செய்யறதுக்கு, இதுக்கு இதெல்லாம் போட்டிக்கிறோம். சரியா? இந்த ட்ரெஸ்ஸை பாருங்க. இப்போ அப்போ நீங்கள் ஒரு டெக்ஸ்டைலோ ஏதோ டிசைனிங் செய்யறேன்னு சொன்னா எவ்வளோ லேசாக எங்களுக்கு யூஸ் பண்ணலாம்னு பாருங்க, அழகா வந்துட்டுது. சரியா? ஓகே. அதே மாதிரி காஸ்டியூம் டிசைன் வந்து அதை நம்ம வந்துட்டு காஸ்டியூம் இதையும் கொஞ்சம் பார்த்துட்டு போம். இது என்னன்னு சொன்னா, இந்த ட்ரெஸ்ஸை இவோட இந்த ட்ரெஸ்ஸை வந்து இந்த மாடலுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் கோடை கொடுத்தா அவ்வளவுதான். ப்ராம்ப்ட் பாருங்க. அப்படியே அடுத்தது பாருங்க, இவட இந்த ட்ரெஸ்ஸை வந்து இவ அதே பாருங்க மாறிக்கிறான். இதெல்லாம் அப்படி வர்றது தான் இது.
ரைட், இது வந்து கப்பல் ரீப்ளேஸ்மெண்ட். எங்களுக்கு இது ஒரு வெட்டிங் போட்டோ உண்டு. இந்த கப்பல் அதே மாதிரி செய்யணும்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு பாருங்க. அதே மாதிரி இதுதான் வெட்டிங் போட்டோ. இது இந்த போட்டோ மெயின் போட்டோ. இந்த போட்டோ மாதிரி இவங்க பிளேஸ் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இதெல்லாம் அதே கோட் தான். இதை பாருங்க, இவங்க 2 பேருக்கும் இதே இந்த இதுக்கு நான் ரீப்ளேஸ் பண்ண எப்படி வருதுன்னு பாருங்க. சரியா? ரைட். அதே மாதிரி பேக்ரவுண்ட் ரீப்ளேஸ்மெண்ட். இப்போ எங்கள்கிட்ட உள்ளது இந்த போட்டோ தான் இருக்கு எங்கள்கிட்ட. சரியா? எங்கள்கிட்ட இந்த போட்டோ தான் இருக்கு. அழகான பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா இது எல்லாத்துக்கும் நாங்கள் போட்டோஷாப்ல கஷ்டப்பட தேவையில்லை, ஒரு கோட் தான். சரியா? அதே மாதிரி அதே பேக்ரவுண்ட்ல நான் என்ன செஞ்சிருக்கேன்னா பேக்ரவுண்ட் ரீப்ளேஸ் பண்ணிட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸே மாத்திக்கிறேன் வெட்டிங் ட்ரெஸ்ஸுக்கு. அதோட 2 புள்ளுகள் தேவைன்னு அந்த புள்ளுகளையும் நான் எட் பண்ணி இதெல்லாம் வந்து கோட்ல வாடுறது தான். ரைட். இவங்களோட போட்டோவை இந்த வெட்டிங் ஸ்டேஜை யூஸ் பண்ணணும்னு சொன்னா பாருங்க, கோடை கொடுத்தோன்னே வந்துட்டு. ரைட். இதை பாருங்க, இது ஒரு வெட்டிங் போட்டோ உண்டு, நான் நெட்லேருந்து எடுத்தது. இந்த கப்பலையும் அதே மாதிரி இந்த போட்டோவில் எட் பண்ணணும்னு சொன்னா கோட்ல கொடுத்தா வந்துட்டு பாருங்க. இவங்கள போட்டிக்கிறோம், அதே மாதிரி இங்கே வந்துட்டு இந்த போட்டோவுக்கு இவங்களும் அதே மாதிரி தான். ரைட். இதை பாருங்க, இதுதான் மெயின் போட்டோ. இவங்களாம் எட் பண்ணிக்கிறோம் பாருங்க அதே மாதிரி. எனவே இப்படி எங்களுக்கு யூஸ் பண்ணலாம் வெட்டிங் இது. ரைட். ஓகே. இது வந்து அந்த வகையில தான் இது போறது. சரியா? அப்ப இது மாதிரி நிறைய போகுது, செய்யலாம். அதே மாதிரி அடுத்தது வந்து கடைசி செக்ஷன் வந்து இன்டீரியர் டிசைனிங், அதோட சம்மந்தப்பட்டது. அதுக்கு முதல்ல இன்னொன்று பார்த்துட்டு இருப்போம். கடைசிக்கு முந்தி இன்டீரியருக்கு முந்தி ஓகே. அதாவது நாங்க இந்த இன்டீரியர் டிசைனிங்னு சொன்னால் சரி, இப்படி ஒரு ஹவுஸ் பிளான் ஒன்று இருக்கு. இதை நாங்க ரியலிஸ்டிக்கா பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னா இது மாதிரி. இதுக்கு நாங்க ஒரு ப்ராம்ப்டா கொடுப்போம். ரைட். முதல்ல அதை ப்ராம்ப்டா கொடுத்து பார்த்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் மற்றதுக்கு போவோம். இதை ப்ராம்ப்ட் இதெல்லாம் நான் ChatGPTல ஜென்ரேட் பண்ண ப்ராம்ப்ட் தான். ப்ராம்ப்ட் அப்படியே காப்பி பண்றேன். இதை காப்பி பண்ணிட்டு ஜெமினா இல்லை நியூ சாட் எடுத்துட்டு நாங்க என்ன செய்வோம்னா இதுல அந்த காப்பி ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நாங்க அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுடைய இன்டீரியர் ஒரு போட்டோ உண்டு. இந்த போட்டோவை நான் அப்லோட் பண்றேன். அதில் இங்கே இமேஜை கொடுத்துட்டு நான் என்ன செய்யறேன்னா கொடுத்து பார்ப்போம் என்ன வருதுன்னு சொல்லி. இந்த ப்ராம்ப்டை நாங்கள் ஜென்ரேட் பண்ற நேரத்தில் தான் ChatGPTல நாங்கள் செல்லுவோம். எங்களுக்கு இது மாதிரி விஷயங்கள் வேண்டும், அதுக்கேற்ற மாதிரி ப்ராம்ப்டை தான்னு சொன்னா அது அப்புறம் அதை ஜென்ரேட் பண்ணி தரும். சரி. இதை இந்த ப்ராம்ப்டோட அடுத்த விசேஷம் என்னன்னா, இப்போ நான் இதுல நீங்க நோட் பண்ணி பாருங்க, நான் இந்த இடத்துல ஒரு அம்புக்குறி ஒன்றா போட்டிக்கிறேன். இந்த அம்புக்குறியிலிருந்து பார்க்கும்போது உள்ள டிசைனை வியூவை கேட்டீங்கன்னா அதை கீழே தந்திக்கு பாருங்க. கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு, சேஞ்சஸ் அதை செய்யணும். சரியா? கிரியேட் த வியூ ஃப்ரம் an arrow from arrow, preserve all the elements கொடுத்தீங்க. எல்லாம் மாறாம அந்த வியூ இப்படி நான் கொடுத்தேன்னு சொன்னா அது அந்த வியூல எப்படி இருக்குன்றது தந்தீங்க. சரி, பாருங்க 3D வியூ வந்துட்டு. ரைட். சரியா? இதுல டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. ரைட். அதே மாதிரி அடுத்து நாங்க பாருங்க, எங்களுக்கு நைட் வியூ தேவைன்னா இந்த நைட் வியூ கொடுத்தா நைட் வியூ வரும். சரியா? இப்ப இதுல நான் என்ன செஞ்சேன்னா இந்த இது வந்து ஃப்ளோ வந்து வூடா இருக்கு. நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா டைல்ட போட்டோ ஒன்று போட்டு சேஞ்ச் த வூடன் ஃப்ளோ வித் அட்டாச் டைல் ஃப்ளோன்னு கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்கா டைலுக்கு மாத்திட்டு. இதுல ஒரு சின்ன பிள்ளை ஒன்று இருக்கு, என்னன்னா டைல்ட சைஸ் பெருசாயிக்கு செட் ஆகுது இல்லை. அப்ப அதுக்கு நாங்க ப்ராம்ப்ட் ஒன்று செஞ்சுக்கிறோம், ஜென்ரேட் பண்றோம். அந்த ப்ராம்ப்ட்ல வந்து எங்களுக்கு டைல் சைஸ் அப்பையும் கொடுக்கலாம். கொடுத்தேன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி அடுத்த போட்டோல வந்து டைல் சைஸ் சிறுசாகி வந்திருக்கு. சரி, இதெல்லாம் அந்த இதுதான். இது மாதிரி ஒரு ஸ்கெட்ச் ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்குரிய ப்ராம்ப்டா கொடுத்தேன்னு சொன்னா பாருங்க எப்படி வந்து ரெண்டர் ஆயிக்குன்னு சொல்லி. இதெல்லாம் வந்து இது இந்த ப்ராம்ப்டா கொடுத்து அதே ஸ்கெட்சுக்கு இப்படி வருது, இது இப்படி வருது. அப்ப இதெல்லாம் வந்து நாங்க இந்த ப்ராம்ப்டாலே செய்யலாம், ஒரு தேவைன்னா மாத்தலாம்.
ரைட். இதுல நீங்க பாருங்க, இது என்னோட மெயின் போட்டோ. இதுல நான் என்ன செய்யறேன்னா, இந்த சோஃபாட மெட்டீரியலை மாத்தணும். அதுக்கு ப்ராம்ப்ட கொடுத்திருக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா மெட்டீரியல் மாத்தி வருது. இந்த மெட்டீரியல் 2 மெட்டீரியல் இருக்கு. 2 மெட்டீரியல் மாறி சோஃபா, கீழே உள்ளது மேல் உள்ளது பாருங்க. அப்ப இதெல்லாம் வந்து ப்ராம்ப்ட்ல நான் மாத்துறோம். அப்ப இதுல வந்து காப்பட்டை ரீப்ளேஸ் பண்ண போறேன். இப்ப இதுல காப்பட், இந்த காப்பட் இருக்கு, இதுல கொடுத்தீங்கன்னா காப்பட் ஆட்டோமேட்டிக்கா காப்பட்டை மாத்துது. டைல் ஃப்ளோ கேட்டீங்க, டைல தருது. இதெல்லாம் டைல் ஃப்ளோ. கர்டன் ரீப்ளேஸ்மெண்ட், இதெல்லாம் கர்டனை ரீப்ளேஸ் பண்ண மாட்டேன். இதுல உள்ள கர்டனல், இந்த கர்டனல் இது. அப்ப எங்களுக்கு எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? நான் போட்டோவை கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணலாம். இதை பாருங்க, எக்ஸ்டீரியர், இது ஒரு போட்டோ. இந்த போட்டோவை நான் 2 பண்ணு கேட்டா ப்ராம்ப்ட கொடுத்தேன்டா எவ்வளவா வந்திருக்குன்னு பாருங்க. இந்த போட்டோவை வந்து ஆட்கள் வந்து ஆட்களையும் கொடுக்கலாம். இது வந்து என்ன, இதுக்கு நான் சொன்ன மூட் போர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த போட்டோவில் இந்த டிசைனிங் செய்கிறார்களுக்கு தெரியும் என்னென்ன ஐட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது பிரித்து தரும். இந்த இதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம். ரைட். ஓகே, இதில் என்னோட பார்ப்போம். நான் முடிக்கிறதுக்கு முந்தி நோட் 5 இதெல்லாம் இப்போ நான் பார்த்தது தான் கலர். இது அந்த போட்டோவில் எனக்கு தேவைன்னு சொன்னா இந்த போர்டோ கலரை என்ன கலர் தேவைன்னு சொல்லி கலருக்குரிய கோடை கொடுத்து மாற்றலாம். பாருங்க, இதுவும் அப்படித்தான், போர்டு கலரை மாற்றலாம். சரியா? அடுத்து வந்து அடுத்த இந்த இது இதுல நாங்க என்ன செஞ்சிடும், இப்ப நாங்க பார்த்தது தான் இது இப்ப நான் பார்த்தது. இந்த டிசைனை பாருங்க, இந்த டிசைனை இப்ப 2 பண்ணிக்கிறோம். இதுல எனக்கு மாத்தம் தேவைன்னு கொடுத்தேன்னு சொன்னா பாருங்க, டிசைன் அப்படியே முன்னுக்கு ரோடு வந்து லேண்ட்ஸ்கேப் மாறிக்கு. நைட் வியூவை கேட்டேன், நைட் வியூவை தந்துருக்கு. அட வியூ, இது ஒரு ஆங்கிள் இருக்கு, எனக்கு ஃப்ரண்ட்டை கேட்டேன், ஃப்ரண்ட்டை தந்துட்டு. இது வந்து கோல்டன் அவர்ஸ், அந்த டைம்ல உள்ள எப்படி இருக்கும்னு சொல்லி. அதே மாதிரி இது வந்து மழை பெஞ்ச டைம்ல எப்படி இருக்குன்றத காட்டுது. ரைட். இது வந்து பாருங்க ஒரு பென்ட்ரி கபட். இந்த பென்ட்ரி கபட்டை நான் 2 பண்ணி எடுக்கிறதுக்கு கோடை கொடுத்தா வந்திருக்கு. வித்தியாசமான முறையில வந்திருக்கு. இது வித்தியாசமான முறையை கொடுத்து எடுக்கலாம். எனக்கு அந்த டிசைனுக்கு, இந்த பென்ட்ரி கபட் டிசைனுக்கு எனக்கு இந்த டேபிளை போடணும். நான் இப்போ கோடை கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக் அந்த டேபிளை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி கலரா பாருங்க. இது நைட் டைம், ஒரு ஆள் ஒர்க் பண்ற மாதிரி காட்டணும்னு கேட்டு அதை காட்டுது. சரியா? இதுதான் பேசிக்கா அந்த ஏரியாக்கள். இப்போ நான் மெயினா முக்கியமான ஏரியா எல்லாம் போல கவர் பண்ணிட்டு இதுல. ரைட். இது இப்படித்தான் இந்த டிசைனிங் கீழே இந்த இன்டீரியர் டிசைனிங், எக்ஸ்டீரியர் டிசைனிங், அட்வர்டைஸ்மெண்ட், ஃபேஷன் டிசைன் சொல்லி ஏஐ மூலமாக பெரிய ஒரு ஏரியாவை எங்களால் கவர் பண்ண முடியும். எங்களோட டைமே சேவ் பண்ண முடியும். கடைசியா இன்னொரு விஷயம் நாங்க இந்த இடத்துல காட்டுறதுக்காக வேண்டி இந்த போட்டோவை பாருங்க. இது ஒரு சில்ட்ரன் ஸ்டோரி புக் வந்து செஞ்சுக்கு. சரியா? இந்த ஸ்டோரி புக்குரிய போட்டோஸ் எல்லாம் நாங்க இந்த கதையும் எப்படின்னு சொன்னால் செட் ஜிபிடியில். சரியா? நான் என்ன செஞ்சுக்கிறேன்னா செட் ஜிபிடி நேரத்தில் பார்த்தோம். செட் ஜிபிடியில் வந்து நாங்கள் இதில் செட் ஜிபிடியில் கொடுக்கலாம் போகிறோம். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. செட் ஜிபிடியில் கொடுத்த கோடை என்னத்தை கொடுத்தீங்கன்னு சொல்லி. I want to create images for இதல்ல, provide a children story in Tamil, அவ்வளவுதான் நான் கொடுத்தேன். சரியா? provide a children story in Tamil கொடுத்தோன்னே ஒரு சின்ன கதையை ஒன்று தந்துச்சு அது எனக்கு தமிழ்ல. நீங்க சிங்களத்துல கொடுத்தா சிங்களத்துல வரும், இங்கிலீஷ்ல கொடுத்தா இங்கிலீஷ்ல வரும். அதுக்கு போல அந்த கதையை நான் ஒரு ஸ்டோரி புக் ஒன்று செய்யணும்னு சொல்லி மறுபடியும் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ராம்ப்ட்ல கேட்டெடுத்தேன். அந்த ஒவ்வொரு ப்ராம்ப்ட் தான் தந்தீர் எனக்கு. இது ஒரு ப்ராம்ப்ட், இது ஒரு ப்ராம்ப்ட். அந்த ப்ராம்ப்ட்ல வச்சு நான் என்ன செய்யறேன், ஜெமினியில் உருவாக்கின டிசைன் தான் இது. சரியா? அப்ப நீங்க ஒரு ஸ்டோரி ரைட்டர்னு சொன்னா அல்ல சின்ன பிள்ளைகளுக்கான சில விஷயங்கள் செய்யணும்னு சொன்னா
எங்களுக்கு கிரியேட் பண்ணலாம். நீங்க ChatGPT போய் பாருங்க. நீங்க புதிய சாப்டர் எடுத்து நீங்க டைப் பண்ணுங்க, ஐ வாண்ட் ஸ்டோரி சில்ட்ரன் ஸ்டோரிஸ் ஃபார் கிரேட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் இன் தமிழ். அவ்வளவுதான். கொடுத்தா இது என்ன செய்யுது பாருங்க. ஒரு நிறைய வருது, ரைட்? இந்த ஸ்டோரியை நீங்க எடுத்து எங்களுக்கு கிரியேட் பண்ணலாம். கலரிங் ஒர்க் புக் செய்யலாம் எங்களுக்கு. சரியா? இதெல்லாம் ஸ்டோரிஸ். அப்ப உங்களுக்கு ஸ்டோரிஸ்ல கேளு பாருங்க. 10 more grade 3 Tamil stories with pictures prompts for all AI illustration எல்லாம் தருது. சரியா? ஏன்னா இப்படித்தான் இது போகுது. இதுதான் இந்த ஏஐல இப்ப நாங்க உள்ள மெயினான விஷயங்கள். அடுத்தது வந்து அனிமேஷன் வர டைம்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனிமேஷன் வந்து கொஞ்சம் செப்பரேட் ஏரியா. இந்த அனிமேஷன்ஸ் எல்லாம் உதாரணத்துக்கு இந்த பர்கர் நீங்க எடுத்துக்கொண்டா Farm fresh veggies, golden fried chicken, and that perfect crunch in every bite. Farm fresh veggies, golden fried chicken. இந்த மாதிரி அனிமேஷன் நீங்க செய்யறேன்னு சொன்னா சரியா? இதையும் பாருங்க. இதுக்கு நாம ப்ராம்ப்ட் ஜெனரேட் பண்றது ChatGPT-ல, ரைட்? அந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி செய்யலாம். அந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி காட்டுறேன் அனிமேஷனை. சார் சொல்லுங்க, கேளுங்க. அந்த வீடியோல அனுப்புறேன். நீங்க எப்படி விலங்கல நீங்க கேட்டது? அது நீங்க அனிமேட் பண்ணிற வீடியோல போடுற அது தேவைண்டா அவங்களுக்கு தரலாம். நான் இந்த வீடியோஸ் நான் குரூப்ல இருந்து போட்டுன்றேன். அது நீங்க அந்த வீடியோ போட்டுவே இல்லை. அந்த வீடியோ எப்படி செய்யறதுன்னு நீங்க படிச்சுருந்தா சரி, உங்களுக்கே செய்யலாம். சரியா? அது வேற ஒன்றும் கஷ்டமான வேலையில எல்லாம் இந்த ChatGPT-ல நாங்க செய்வோம். அந்த ப்ராம்ப்டை ஜெனரேட் பண்ணுவோம். இப்ப நான் இந்த காட்டின இந்த ஷூவை பொறுத்தவரை இந்த ஷூ வந்து ஜஸ்ட் ஒரு ஷூ. இப்ப எங்கள்கிட்ட டிஎஸ்ஐ ஷூ ஒன்று இருந்துன்னு சொன்னா சரியா, டிஎஸ்ஐயோ பாட்டாவோ இல்லை மொட்வேயோ இது சரி ஷூ ஒன்று இருந்தால் அந்த ஷூட போட்டோவை வச்சு அந்த ஷூக்கு எங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் செய்யலாம். நான் உங்களுக்கு பார்த்திப்பீங்களோ தெரியாது. நாங்கள் இந்த இதுல வந்து வாட்ஸ்அப்ல நீங்க அந்த குரூப்ல இதுல நாங்க ஒரு வீடியோ இந்த வீடியோல போட்டு இதை வீடியோ எல்லாம் பாருங்கள். இதெல்லாம் அதில் ஜெனரேட் பண்ணதான். இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்திருந்த பழைய வீடியோஸ் நான் தேவையான புதுசா ஜாயிண்ட் ஆக்கள் பார்த்துலாட்டி தாரேன். இதெல்லாம் இந்த டிஎஸ்ஐட டிசைன் இது ஒன்று போட்டேன். அது டிஎஸ்ஐட வெப்சைட்ல இது இருக்கு. டிஎஸ்ஐட இதுதான் போட்டோ. சரியா? டிஎஸ்ஐட ஃபேஸ்புக்ல இந்த போட்டோ எடுத்து நான் ப்ராம்ப்ட் ஜெனரேட் பண்ணி இந்த டிசைனை செஞ்சுக்கிறேன். பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் செய்யறதுக்கு நீங்க பழைய மெத்தட்ல கேமராமேன் எடுத்து அதுக்கு ஒரு மாடல் எடுத்து சைட் எல்லாம் செலக்ட் பண்ணி செய்யறதுல எவ்வளவு செலவாகும், எவ்வளவு நேரம் எடுக்கும்? எனக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் செய்யறதுக்கு 1 ஹவரும் போகல. சரிதானே? இந்த போட்டோ ஒன்று மட்டும் தான் தேவைப்பட்டது. சரியா? எல்லாம் அந்த கோட் தான். அந்த கோட் எப்படி ஜென்ரேட் பண்றதை நாங்க தெரிஞ்சுக்கணும். அதைத்தான் ப்ராக்டிக்கலா நாங்க படிச்சுக்கொள்ளணும். இப்ப எங்களுக்கு பார்த்து நான் பார்க்க சாம்பிள் ஒன்று காட்டுறதுக்கு பர்கர் சாம்பிள் நான் பார்க்குறேன். கிளாஸ் மாஸ்டர் இயரிங் ஸ்மோக்கிங் ரோட் சேஃப்டி காஸ்டிங் இன்டீரியர் பம்ப்ஸ். இல்லையா?
இது என்ன ப்ராம்ப்ட்? இது ஃபுட்பாலோட ப்ராம்ப்ட். சரி, அந்த ஃபோட்டோவை போட்டு செஞ்சது. இது வந்து ரைட். இது வந்து அந்த இது என்ன இன்க்ரீடியன்ட் ரைட். இதுதான் அந்த இதில் இது நான் போட்டு காட்டேன் பாருங்க. நீங்கள் இது அந்த பர்கர்ன்றது நீங்கள் கோடை கண்டு பயப்படுறது கொண்டும் இல்லை. இதெல்லாம் நான் எழுதுறதா இல்லை, எல்லாம் நீங்கள் ChatGPT தரும். இந்த கோடை காப்பி பண்ணி பாருங்க. ஃப்ளோவில் போய் கூகுள் ஃப்ளோக்கு போய் இந்த வீடியோ அனிமேஷனில் தான் ஃப்ளோ தான் பெஸ்ட். இப்போக்கு பெஸ்ட்டுன்றல எங்களுக்கு அஃபோர்டபுள். இன்னும் நிறைய இருக்கு, கிளிங்குன்னு ஒன்று இருக்கு, நிறைய இருக்கு. அது எல்லாம் வந்து பே பண்ணணும் கூடுதல். ரைட். இதை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் யாரும் ஃபோனில் செய்ய மாட்டேட்டு ஃபோன்லேயும் செய்யலாம். நீங்கள் எப்போ டவுன்லோட் பண்ணிக்கொள்ளணும், ஃப்ளோ எப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், கூகுள் ஃப்ளோன்னு சொல்லி நீங்கள பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்க. இதை பேஸ்ட் பண்ணிட்டு கோடை ஃபோனில் செய்யலாம. ஃபோனில் அந்த கூகுள் ஃப்ளோன்ற அக்கௌண்ட் இருக்குன்னா இதில் வீடியோ கிளிக் பண்ணிட்டு நான் இதில் ஒரு வீடியோ தான் எடுக்கிறேன். இதில் 4 வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம். 4 வீடியோ ஜென்ரேட் பண்ண ஒரே நேரத்தில் 10 தரனால 40 கிரெடிட் போகும். சரியான ஒன்றை செலக்ட் பண்ணி நான் அது ஜென்ரேட் பண்ணுறேன். என்ன வருது, குயிடுன்னு வருது அப்படின்னு சொன்னா அது லைன்ல இருக்கு, கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிதானே, கொஞ்சம் டைம் எடுத்து வரும்னு நினைக்கிறேன். ரைட். வீடியோ ஜெனரேஷன் கொஞ்சம் டைம் எடுக்கும். சில நேரத்தில் ஃபெயிலுன்னு வரும். அப்படி ஃபெயில் ஆனால் உங்களோட கிரெடிட் முடியாது. சரிதானே, கிரெடிட் ஒன்றும் ஆகாது. மறுபடியும் செகண்ட் டைம் ட்ரை பண்ணணும். என்னன்னா நிறைய பேர் லட்சக்கணக்கான ட்ரை பண்றாங்க இது. அப்போ சர்வர் பிஸி ஆகுது. சரியா, வீடியோ ஜெனரேஷன்ல நாங்கள் நாங்கள் இந்த கோர்ஸை 2ஆக செய்ய போகிறோம். ஒன்று அட்வர்டைஸ்மெண்ட், ஃபேஷன் டிசைன், ஃபோட்டோகிராஃபி, வெட்டிங் ஷூட், வெட்டிங் ஆல்பம் டிசைன், ஷூட், வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி எல்லாம் ஒரு கோர்ஸ் ஆகும். வீடியோ மட்டும் செப்பரேட் கோர்ஸ் தான் செய்ய யோசிக்கிறோம். ஏன்னா வீடியோ வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸாக வேறையா படிக்கணும். தமிழ்லையும் இதுலையும் செய்யுது. நான் தமிழோடையும் செஞ்சு காட்டையும் பாருங்க. இது படம் காட்டியும் இதுலேயே ஒரு தமிழ் பாருங்க. ஒரு ப்ராம்ப்ட் இருக்கு. இந்த ப்ராம்ப்ட் இதுதான் தமிழ் வீடியோ ப்ராம்ப்ட். இதுதான் அந்த ப்ராம்ப்ட். சரியா, இதுல வந்து தமிழ்ல இந்த ஒரு வேர்டிங் வந்து வருது. தமிழ்ல ஒரு பேசுறாரு. இன்றைய கல்வி முறைகள் பெரும்பாலும் மனப்பாடத்தை முன்னிறுத்துகின்றன. சரியா, இந்த வேர்டிங் வாழ்த்துக்கு ஒரு இது ஒன்று தான். இதை நான் செஞ்சு பார்ப்போம். எப்படி நான் காப்பி பண்றேன். இது ஃபுல்லா வந்து இல்லை போல இருக்கு. என்ன சரி மிஸ்டேக் உண்டா இருக்கு. பார்ப்போம். வந்துட்டாண்டு பாருங்க. ரைட், இது பாருங்க டிசைன் வந்துட்டு. Farm fresh veggies, golden fried chicken, and that perfect crunch in every bite. இப்போ நான் ஒரு வேலை செய்யறேன் பாருங்க. இதை அப்படியே இன்னொரு ஸ்டெப் போறேன். இந்த பிளஸ்ஸை கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்டை கிளிக் பண்ணி இப்போ நான் டைப் பண்ற இந்த இடத்துல ஷோ அ பாய் டேஸ்டிங் த பர்கர் அவ்வளோதான் கொடுப்பேன். ரைட். இப்போ நான் அப்படியே இதை கிளிக் பண்றேன். இப்போ அந்த கிளிப் வந்து எங்களுக்கு 8 செகண்ட் கிளிப் பண்ணி வந்துட்டு இப்போ நான் அதை அப்படியே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றேன். எங்களுக்கு தேவையான மாதிரி கோடை கொடுத்துட்டு போகலாம். இதே மாதிரி தமிழ், இப்போ இது இங்கிலீஷ்ல தானே வருது. தமிழ்ல பேக்ரவுண்ட் வாய்ஸ் வரதுக்கு செய்யலாம். சரி, தமிழ் சிங்களத்துல செய்யலாம். அதெல்லாம் வந்து நாங்கள் டீட்டெயிலாக படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இது கொஞ்சம் ஜென்ரேட் ஆக டைம் எடுக்குது, பார்ப்போம். ஓகே, நான் இப்போ லாஸ்ட் கட்டத்துக்கு வந்துட்டோம். இது ஜென்ரேட் ஆகட்டும். நீங்கள் என்ன சரி கேட்குறேன்னு சொன்னால் இப்போ கேட்கலாம். என்ன ஏதாவது டவுட்டில் இருந்தால் என்ன சரி கிளியராக இருக்குன்னா கேட்கலாம். ரைட். இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா ChatGPT வந்து இல்லைங்க வாய்ஸ் ChatGPT வந்து கோடுக்கு நல்லவங்க. ChatGPT தான் மெயினாக அந்த கோடிங் இதுக்கு எல்லாத்துக்கும். என்னுடைய இந்த இப்போக்கு நான் யூஸ் பண்ற ChatGPT தான். இன்னும் பெரிய பிளாட்ஃபார்மில் இருக்கு. பொதுவாக ChatGPT நல்ல, அதுல நீங்க ப்ரோ வெர்ஷன் எடுத்தீங்கன்னா இன்னும் டீட்டெயில்ஸா எடுக்கலாம்.
நாங்கள் இதில் கோடெல்லாம் டெவலப் பண்ணுற ChatGPT தான். இதில் ஜெமினி இந்த இதை மூவிஸ் எல்லாம் அந்த வகையில். ஜெமினில நார்மலா டைப் பண்ணா வருமா வீடியோகள் போட்டோ போட்டு? ஜெமினில வீடியோ வந்து லிமிட் தான், ஒரு 4-5 முடிஞ்சிடும். அது தங்க உங்களுக்கு செய்யலாது. ஃப்ளோல தான் உங்களுக்கு அந்த இது இருக்கு. ஜெமினி நீங்க எடுத்தீங்கன்னா ஜெமினில நான் நினைக்கிற மாதிரி ஜெமினில வீடியோ செய்யலாம், பிரச்சனை இல்லை. இந்த நீங்க இதுல போனீங்கன்னா இதுக்கு வீடியோ ஜெமினில நீங்க போனீங்கன்னு சொன்னா இதுக்கு கிரியேட் வீடியோ. ஆனா ஒரு 4-5 தான், அது தங்கள் உங்களுக்கு செய்யல. அடுத்த நாளோ தெரியாது, இஷ்யூ ஒன்று இருக்குது. இதை பாருங்க. Farm fresh veggies, golden fried chicken, and that perfect crunch in every bite. Farm fresh veggies, golden fried chicken. அதுக்கப்புறம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு போகலாம். சரியா? இது இப்படிதான் அட்வர்டைஸ்மெண்ட் போகிறது. சரி, ஓகே, நாங்கள் அப்போ முடிப்போம். நான் கோர்ஸ் டீட்டெயில்ஸை வந்து நான் இதை குரூப்பில் போடுறேன். நீங்கள் விருப்பமானாக்கள் நான் கூகுள் ஃபார்ம் இன்ஷால்லா போட்டு அதை ஃபில் பண்ணுங்க. கோர்ஸ் வந்து 2 மாதிரி செய்யலாம், ஆன்லைன்லேயே செய்யலாம், ஃபிசிக்கலாக. நீங்கள் மாவனல்லண்டா எங்களோட இன்ஸ்டியூட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ஃபிசிக்கலாக செய்யலாம். நான் ஃபிசிக்கல் கிளாஸ் வந்து யோசிச்சுக்கிறோம் 1 டேல முடிக்கிறது, ஃபுல் டைம், மார்னிங் டு ஈவினிங். டிசைனிங்கை மட்டும் ஃபுல் டைமில் முடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் ஃபிசிக்கலாக யோசிச்சுக்கிறோம். ஆன்லைனில் ஜூமில் செய்கிறேன்னு சொன்னால் கிழமைக்கு ஒரு கிளாஸ் மாதிரி 1 மந்த்தில் முடிக்கிறதுக்கு மாதிரி நான் யோசிக்கிறோம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் இன்ஷால்லா கூகுள் ஃபார்ம் இதில் அப்டேட் பண்ணுறேன். நான் கூகுள் ஃபார்ம் வந்து குரூப்பில் போடுறேன். அதை நீங்கள் விருப்பம் கோர்ஸ் ஃபாலோ பண்ண விருப்பமானாக்கள் அதில் போடுங்க. நான் சார்ஜஸ் எல்லா டீட்டெயில்ஸையும் அதில் போடுறேன். அதுக்கப்புறம் அப்படி செய்ய விருப்பமானாக்களை நான் இன்ஷால்லா இந்த கோர்ஸை செய்யலாம். என்னமா கேட்கலன்னு சொன்னால் கேட்கலாமே. நான் முடிச்சிட்டோம். இன்னும் நிறைய இருக்கு, எங்களுக்கு டைம் போதாது எப்படியும். சார், இந்த எடிட் பண்ற எப் நேம் என்ன? எந்த எப்ப நீங்க கேக்குறீங்க? இப்ப நான் இப்ப செஞ்சு கொண்டிருக்கிற எப் வந்து ரைட், ஓகே. நான் என்னோட லாஸ்டா ஒரு விஷயம் கேள்வி கேட்ட மாதிரி என்னென்றால், நார்மலா எங்கட இந்த டிசைனிங் வேலைக்கு தேவைப்படுற வந்து 3 எப்பத்தை நான் யூஸ் பண்றேன். ஒன்று ChatGPT யூஸ் பண்றோம். அடுத்து கூகுள் ஃப்ளோ மெயினா நான் யூஸ் பண்ற வந்து அனிமேஷனுக்கு, மூவிஸுக்கு தான் மெயின். அடுத்து கூகுள் ஜெமினை வந்து இமேஜ் எடிட் பண்ற ஜெனரேஷன் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு. கூகுள் ஜெமினைல வந்து எங்களுக்கு அனிமேஷன் மூவிஸ் செய்யறா லிமிட் தான். சரியா? கூகுள் ஃப்ளோல நீங்க செய்யறேன்னு சொன்னா அந்த ஏஐ கிரெடிட்ஸ் நீங்க எடுக்கணும். கூகுள் ஃப்ளோல வந்து நீங்க ஏஐ கிரெடிட் எடுக்கணும். ஏஐ கிரெடிட்ஸ் வந்து சாதாரணமா நார்மல் யூஸ்ன்னு சொன்னா நீங்க 2000 rupees மாதிரி ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்றதுக்கு மாசம் 2000 rupees 1 year. உங்களுக்கு அதுல மந்த்துக்கு 1000 கிரெடிட்ஸ் கிடைச்சது. மந்த்துக்கு 1000 கிரெடிட்ஸ் கிடைச்சுன்னு சொன்னா ஒரு வீடியோ வந்து 8 செகண்ட் வீடியோ தான் உங்களுக்கு செய்யலாம். சரியா? நார்மலா நல்ல குவாலிட்டியா நீங்க செய்யறேன்னு சொன்னா, நல்லா பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதை வீடியோஸ் நீங்க செய்யற டைம் குவாலிட்டியா செய்யறேன்னு சொன்னா, குவாலிட்டி வீடியோ செய்யறேன்னு சொன்னால் உங்களுக்கு 20 கிரெடிட்ஸ் முடியும் ஒரு வீடியோக்கு. அப்ப நீங்க இந்த 1000 கிரெடிட்ஸ்ல வந்து 50 வீடியோ செய்யலாம். சரியா? 50 வீடியோ செய்யலாம். 8 செகண்ட் வீடியோ, 50 வந்து 8 செகண்ட் வீடியோ. நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா 8 செகண்ட் செஞ்சுட்டு 888 செஞ்சு CapCut யூஸ் பண்ணி, CapCut தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், அதை வச்சு நாங்க எல்லாம் வந்து ஜாயின் பண்ணுவோம். அப்படி ஜாயின் பண்ற டைமுக்கு சில நேரம் எங்களுக்கு பொருத்தமில்லாத விஷயங்கள் பேச்சுகள் வந்துச்சுன்னா அதெல்லாம் வெட்டி எல்லாம் செஞ்சு செய்வோம். நான் கிளாஸ்ல அதையும் படிப்போம். ஏன்னா நீங்க ஏஐல ஒன்றை ஜெனரேட் பண்ணினா உடனே ஃபுல்லா 100% பெர்ஃபெக்டா வராது. சில வசனங்கள் பிழையாகும், தமிழ் உச்சரிப்புகள் பிழையாகும், இங்கிலீஷ்ல உச்சரிப்புகள் பிழையாகும், சில வசனத்தை டபுள் சொல்லுவாங்க. அப்ப நாங்க ஒரு வீடியோ ஜெனரேட் பண்ணிட்டு
அதுக்கு 20 கிரெடிட் முடிஞ்சிட்டு அந்த வீடியோ சரியில்லைண்டா இன்னொன்று ஜென்ரேட் பண்ணச்சு இன்னொரு 20 கிரெடிட் முடியும் எங்களுக்கு. அப்போ எங்களுக்கு நஷ்டம். அதனால நாங்கள் அது எல்லா விஷயத்தையும் பார்த்து தான் ப்ராம்ப்டை கொடுக்கணும். எங்களை அந்த ஏஐ கிரெடிட் வேஸ்ட் ஆகாத மாதிரிக்கு தான் நான் ப்ராம்ப்டை கொடுக்கணும். அதனால நாங்கள் ப்ராம்ப்டை வந்து சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் கொடுக்கணும். அதைத்தான் நாங்கள் படிச்ச போகணும். சரியா? 8 செகண்ட் வீடியோ சரி குவாலிட்டியா செய்யறேன்டா. இன்னொன்று இருக்கு, அதை விட கொஞ்சம் குவாலிட்டி குறைஞ்சது, அதுக்கு வந்து 10 கிரெடிட் தான் போகுது. அப்போ இது அறவாசி. அப்போ 100 வீடியோ மாதிரி செய்யலாம். சரிதானே? இதுல வந்து இந்த இது இருக்கலாம், கூகுள் ஃப்ளோவை நீங்க எடுத்து செய்யலாம். ஜெமினிக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இமேஜ் கிரியேஷன் வந்து ஃப்ரீயா தான் இருக்கு, அதனால எந்த செலவும் இல்லை. எனவே இந்த இதுல தான் நீங்க போகலாம். நீங்க யாரோ கேட்டீங்க எதுல செய்யறது, நாங்க செய்யற அனிமேஷன் செய்யற ஆப் வந்து கூகுள் ஃப்ளோ. சரி, இமேஜ் எடிட்டிங் வந்து கூகுள் ஜெமினி. இது நீங்க போன்லயும் செய்யலாம். கூகுள் ஃப்ளோவை நீங்க செய்யறேன்னு சொன்னா கூகுள் ஃப்ளோ ஆப் வந்து இல்லை நீங்க டவுன்லோட் பண்ணி கொண்டா செய்யலாம். ஆனா நான் யூஸ் பண்ணல போன், ஏன்னா போனை விட பிசி லேஸ் எங்களுக்கு. சரியா? போன்ல நான் யூஸ் பண்ணல, ஆனா போன்ல நீங்க செய்யலாம். வேற என்ன மாதிரி கேட்கறேன்டா கேளுங்க. ஓகே, நான் நினைக்கிறேன் வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அப்போ நான் முடிப்போம். என்ன சார் டவுட்கள் இருந்துன்னு சொன்னா நீங்க குரூப்ல மெசேஜை போடுங்க. நான் இன்ஷா அல்லாஹ் அதை அப்டேட் பண்றேன். நான் இந்த வீடியோவை நான் குரூப்ல போடுறேன். போஸ்ட் செய்கிறார்கள் இருந்துன்னு சொன்னா நீங்க இந்த குரூப்ல மெசேஜை போட்டாலும் சரி, நான் கூகுள் ஃபார்மே போட்டுடணும். ஓகே, அப்போ நான் முடிப்போமே. அஸ்ஸலாமு அலைக்கும்.